இக்கல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரி மூகண்ணாடித்தேன் கற்றிடும் அடி அவள் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரல் புயமதையானே மத்தள வயிறனை உத்தமி புதல்வனே மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடவினை முப்படு கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அரிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொடியர்கொண்டு பொடித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆளு விசைகள் மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி இஷ்டம் எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடன் ஆகிய கடல் வைத்தியநாசபடி பெரும் கருணை நாடே நாம் என்று திருச்செந்தூர் புராணத்தில் திரிசுதந்திர வரலாறு உரைத்த அத்தியாயம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டினார். நாம் எப்போதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் என்று வேலை விளங்கும் கையால் செய்த தாளில் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொல இங்கன் காண்பது அல்லால் மனம் வாக்கு செயலாலே அடைவதற்கு அறியாய் அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழுவதே என்று மிக அற்புதமாக நமது அருணைநாத பெருமான் கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், வேலை ஏந்திருக்கக்கூடிய பெருமானாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த இடத்தில் கையில் வேலேந்திய பெருமான் என்று கூறுகின்றார். முருகப்பெருமான் வைத்திருக்கின்ற அந்த வேளானது ஞானத்தை உடையது. ஞானம் எப்பொழுதுமே முருகப்பெருமானிடம் தங்கியே இருக்கும். அதனால முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன் என்று போட்டி. அதனால முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன் என்று. அந்த ஞானம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் அடிப்படையில் சரியகிரிய யோகம் நாம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு உடலால் தொண்டு செய்ய வேண்டும், வாக்கினால் திருமுறைகள் பாட வேண்டும், நாமங்கள் ஜெபிக்க வேண்டும், மனதால் இறைவனை நினைந்து நினைந்து பழக வேண்டும். எல்லாம் பயிற்சி இல்லாம எதையுமே நாம கொண்டு வர முடியும். எல்லாமே பயிற்சியில தான் இருக்கு. அங்க வச்சுட்டு வந்துட்டீங்களா? வச்சுட்டு வந்துட்டீங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா? எதுவுமே பயிற்சியில தான் இருக்கு. மனதை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு பயிற்சி வேண்டும், திருமுறைகள் பாடுவதற்கு பயிற்சி வேண்டும், கயத்தால உடம்பால இறைவனுக்கு பணி செய்வதற்கும் பயிற்சி எடுக்க வேண்டும். எல்லாத்துக்குமே பயிற்சி இல்லாம எதுவும் கிடையாது. எப்படி ஸ்கூல்ல போய் நம்ம சேர்றோம், சேரும்போது டீச்சர் பாடம் நடத்துறாங்க, பாடம் நடத்தும் போது அதை படிக்க 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 அதை படிச்சதை எழுதி பார்க்க பார்க்க தான் மனதுல தங்கும். இதே டெஃபினேஷன் தான் நமக்கும். எப்படி பார்த்து படித்து அதை மனப்பாடம் செய்து தேர்வு எழுதுகின்றீர்களோ அதே போல சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த படிகளை முற்றுவித்து இறைவன் வைக்கின்ற அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி நாம போகணும். அவ்வளவுதான். எந்த நேரத்தினாலும் சிவபெருமான் டெஸ்ட் வைப்பாரு, அதை நம்ம பாஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். நாம ஈஸியா என்ன பண்ணிடுவோம், இந்த முதல் ஸ்டெப்பு இயம நியமத்திலே நாம ஃபெயில் ஆயிடுவோம். அட்டாங்க யோகத்துல முதல்ல இருக்கக்கூடிய இயமம் நியமம், இயமம் என்பது எதை விடணுமோ அதை விடணும், எது நியமமோ அதை கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடிக்கணும்.
நாம எதை விடணுமோ அதை விட வேண்டியதை விடுவோமா அப்படின்னா எதையும் விடுற மாதிரி இல்லை. சீரியலை விடுற மாதிரி இல்லை, சொந்த பந்தங்களை விடுற மாதிரி இல்லை. எல்லாத்தையும் நம்ம கூடயே தான் இருக்காங்க, அவங்க கூட தான் இருந்து ஆகணும். இப்ப நமக்கு சைவம் என்ன சொல்லுதுன்னா அவங்க கூட தான் இருக்கணும், ஆனா எப்படி இருக்கணும்னா பற்றற்று இருக்கணும். எண்ணம் முழுவதும் சிவபெருமான்கிட்ட இருக்கணும், முருகப்பெருமானுடைய திருவடியிலேயே வைத்து இருக்க வேண்டும். குடும்பத்துலதான் இருக்கணும். தாமரை இலையில எப்படி தண்ணி ஒட்டாமல் இருக்குமோ அது போல நாம இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அப்படி முடியுமா அப்படின்னா முடியும். குடும்பத்துக்கு தேவையானதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எண்ணம் முழுவதும் எண்ணிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணேசி சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று சொல்வதற்கிறங்க பெருமானுடைய திருவடிக்கு தான் நம்மளுடைய அன்பு முழுவதும் ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கினால்தான் நம்ம சிவபெருமான்ட எப்படி நாம அன்பு செலுத்துகின்றோமோ அதே போல அடியார்கிட்ட அன்பு, அப்படி எப்படி அடியார்கிட்ட அன்பு வைக்கிறோமோ அதே போல மற்ற உயிர்களிடமும் அன்பு. இப்படி இருந்தா தான் நம்ம எல்லா பொருளையும் நாம இறைவனை காணலாம். அப்படி ஞானம் வர வேண்டும் என்றால் கையில் வேலி ஏந்தி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யாமல் நமக்கு ஞானம் வராது. இப்ப எல்லாரும் இப்ப நம்ம வழிபாட்டுல இப்ப இருக்கிறோம் அப்படின்னா முற்பிறவிலே நாம முருகப்பெருமானை நினைந்து வழிபாடு செய்த காரணத்தினால்தான் நாம இப்ப இங்க வந்து சிவ வழிபாட்டுல நிலைச்சு இருக்கோம். இல்லைன்னா இங்க நிலைச்சு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. முக்தி என்கின்ற அந்த விருப்பத்தை செய்பவனே யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். உங்களுக்கு இந்த உலக வெறுப்பு ஆகி நான் இறைவனை வழிபாடு செய்து எப்படியாவது இந்த பிறவிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்கின்ற விருப்பு எப்போ வருதோ அந்த வேலையை செய்யறது யாருன்னா முருகப்பெருமான் தான் செய்யும். இந்த உயிர்களுக்கு உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகும் அளவெறுப்பும் எல்லாம் தந்தாழ்வை சொக்கநாதா என்று சொல்வதற்கெனங்க இந்த உலக வெறுப்பு உடல் வெறுப்பெல்லாம் வருவதற்கு காரணம் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான். அவரை வழிபாடு செய்தால் நமக்கு இந்த உலக பந்தத்திலிருந்து நாம் விடுபடலாம். அப்படிதான் இந்த பாட்ட சொல்றாரு. வேலே விளங்கும் கையான் செய்த தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி. முருகப்பெருமான என்ன செய்யணும், இந்த பிறவில வீழ்ந்து இறைஞ்சி பணிந்து முருகப்பெருமானுடைய திருவடிய சாமிக்கு திருவடி வந்து நோன்தான்னா அனைத்தையும் தாங்கக்கூடிய திருவடி என்று, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய திருவடி எதுனா எது, இந்த முருகப்பெருமானுடைய திருவடி. செம்மலர் நோன்தாள் சிகர்கள் ஒட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மருகி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயமும் தானும் அரண் என தொழுமே அப்படின்னு நமக்கு சூத்திரம் சொல்லுது. நோன்தாள்னா அனைத்தையும் தாங்கக்கூடிய திருவடி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்றேனே, இப்ப ஒருத்தர் ஊஞ்சல்ல போய் ஆட போறாரு. ஊஞ்சல்ல போய் ஆட போறாரு, நல்லா கவனம் வைக்கணும். ஊஞ்சல்ல போய் எதுல உட்காருவாரு, அந்த பலகையில உட்காருவாரு. எதை தாங்கி பிடிப்பாரு, ரெண்டு சங்கிலியை பிடிப்பாரு. முதல்ல அந்த பலகையில உட்கார்ந்ததும் முதல்ல லேசா ஆடுவார். அவருக்கு சுகமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஊஞ்சல் ஆடும்போது எல்லாருக்கும் ஆனந்தமா தானே இருக்கும், நல்ல மகிழ்ச்சியா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடு ஆக 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 ஹை ஸ்பீட்ல போறாரு. போய் கொஞ்சம் வேகமா போகும்போது கையை விட்டுறாரு, நழுவிடுது. இப்ப அவரு எது தாங்குனது, அது வரைக்கும் எது தாங்குனது, பலகை தான் தாங்குனது, ரெண்டு சங்கிலியில தான் பிடிச்சிக்கிட்டாரு. ஆனா உண்மையிலே தாங்குறது எது, அந்த தரை தானே எல்லாத்தையும் தாங்குது. ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த ஊஞ்சல் தான் நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நம்மள இந்த ரெண்டு சங்கிலி சொன்னீங்கல்ல, அதுதான் பிள்ளைகள். அவங்கதான் நம்மளை எல்லாத்தையும் நம்மளெல்லாம் காப்பாத்துறாங்க, நம்மளை வச்சு பாத்துக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஊஞ்சல் அந்த பலகை தான் மனைவி. மனைவி இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனைவி மக்கள் தான் எல்லாமே, அவங்கதான் நம்மளை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் தாங்குவது எது என்று கேட்டால் அதே போல இறைவன் இல்லாம நம்மளை எல்லாத்தையும் தாங்குறது யாருன்னா கடவுள் தான் நம்மளை தாங்குறது. அது தெரியாம தான் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இவங்கதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்கணும். தரை அந்த பூமாதேவியே தாங்குறது இறைவன். பூமாதேவி நம்ம சொல்றோம்,
இந்த பூமிக்கு பூமாதேவி தான் தாங்குறாங்க. ஆனா எல்லாவற்றையும் தாங்குவது சிவபெருமான். அதற்கு உரிய அதிதெய்வத்தை வச்சு இறைவன் இயக்குகின்றார். பூமியை தாங்குறதுக்கு பூமாதேவிய, படைத்தல் தொழில் செய்யறதுக்கு பிரம்மாவை, காத்தல் தொழில் செய்யறதுக்கு விஷ்ணுவை, அழுத்தல் தொழில் செய்யறதுக்கு ருத்ரன். எல்லாத்தையும் சாமி செய்வார். ஆனால் எல்லாவற்றையும் சாமி செய்வாரு, ஐந்தொழிலும் புரிவார். ஆனா ஒரு உயிர்களுக்கும் பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக படைப்பு தொழிலை பிரம்மாவுக்கும், காத்தல் தொழிலை விஷ்ணுவுக்கும், அழித்தல் தொழிலை ருத்ரனுக்கும், மறைத்த தொழிலை மகேஸ்வரனுக்கும், அருளல் தொழிலை சதாசிவமூர்த்திக்கும் சிவபெருமான் வழங்கினார். அந்த தெய்வத்துக்குள்ள இருந்து அதிர்ஷ்டித்து நின்று சிவபெருமான் இயக்கவில்லை என்றால் எந்த தெய்வமும் இயங்க. எல்லா தெய்வத்துக்குள்ள இருந்து அருள் செய்வது யார் என்றால் சிவபெருமான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனாதான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும் செய்யும். அதே தன்மை முருகப்பெருமான். முருகப்பெருமான் பெம்மான் முருகன் பிறவான், அவன் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஏன்னா சிவஸ்வரூபம். அதனால சாமிக்கு பிறப்பு இறப்புலாம் கிடையாது. அப்படி கையில் வேலை வைத்திருக்கக்கூடிய எங்கள் பெருமானை இந்த பிறவியில் இறைஞ்சி பக்தி செலுத்தி மாலே கொள்ள இங்கன் காண்பது வல்லால் அவரை இந்த பிறவியில் விழுந்து பணிந்து அந்த திருவடியை பணிந்து வீழ்வதல்லால் நமக்கு இந்த விழுந்து இறங்குவதல்லால் நமக்கு இந்த பிறவியில் வேறு என்ன இருக்கின்றது, அவரை காண்பதல்லால் நமக்கு இந்த பிறவியில் வேறு என்ன இருக்கின்றது என்று இந்த பாட்டுல கேட்கிறார். யாரு? இப்பேற்பட்ட திருவடி முருகப்பெருமானுடைய திருவடிய நேற்று உங்ககிட்ட சொன்னேன். சூரபத்மனுக்கு சாமி என்ன பண்ணாரு, 2 பேரும் சண்டை போட்டாங்க. சண்டை போடும்போது சாமி அவருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கு. சண்டை நடந்ததும் உடனே பக்தரை கொல்லுவது முருகப்பெருமானுக்கு அழகல்ல. உடனே அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஞானக்கண்ணை கொடுத்தார். சாதாரண கண்ணில் என்ன கண்ணை கொடுத்தாரு? அப்ப ஞானக்கண்ணை யாரு கொடுக்க முடியும்? கடவுள் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. நமக்கு இப்ப இருக்கிற கண்ணு ஊனக்கண். இந்த கண்ணை கொண்டு நம்ம இறைவனா என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. நீ எத்தனை பிறகு எடுத்தாலும் இந்த கண்ணை கொண்டு நீங்க அகத்துல வேணா பார்க்கலாம். சாமியை கண்ணு மூடி உள்ள அகத்துக்குள்ள பார்க்கலாம். ஆனா இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியும். ஏன்னா இது ஊனக்கண். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தி என பாசம் உருவ கண்ணிலெல்லாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து அப்படின்னு நமக்கு சூத்திரம் சொல்லுது. அதனால இந்த ஊனக்கண்ணை கொண்டு நாம பார்க்க முடியாது. அப்ப அந்த கண்ணை யாரு கொடுப்பா அப்படின்னாரு, மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வார்சடையான் அவன் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லான் இப்படியும் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டனாது. அவன் அருளே கண்ணாக காணி நல்லார். அவர் பார்த்து நமக்கு அருள் கண்ணை கொடுக்கணும். கொடுத்தாதான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். இப்ப ரொம்ப தொலைவுள்ள பொருள், வானத்துக்கு மேல ஒரு பொடிய பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ணை வச்சு பார்க்க முடியுமா? அதுக்கு என்ன வைப்பீங்க? பைனாக்குழல வச்சு பார்த்தா தொலைவுள்ள பொருள் எப்படி தெரியுதோ அதே போல இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஞான கண்ணை கொண்டுதான் நாம இறைவனை பார்க்க முடியும். இந்த கண்ணை கொண்டு நாம என்ன செய்ய முடியாது. அப்படி அந்த கண்ணை கொடுக்குறாரு முருகப்பெருமான். கொடுத்ததும் உடனே அந்த கண்ணால பார்த்தானா அவன் ஆடக்கூடிய 1008 அண்டங்களும் முருகப்பெருமானுடைய நெகக்கண்ணில் இருந்ததான். அப்ப எத்தனை கோடி அண்டங்கள் இருக்குன்னு பார்த்துக்கணும் உடம்பு முழுவதும். அப்படி பார்த்து அதை பார்த்து அதிர்ச்சிச்சான். 2வது என்ன அதிர்ச்சிச்சானா, இப்படி ஒரு அழகா முருகப்பெருமான் இப்படி ஒரு அழகா அப்படின்னு பார்த்தாராம். 1000 கோடி மன்மதனை ஒரு சேர வச்சா கூட முருகப்பெருமான் பக்கத்துல கூட வர முடியாதான் அந்த அழகுக்கு. அதனாலதான் முருகன் என்றால் அழகன் என்று பொருள். புரியுது அவங்களுக்கு? 1000 கோடி காமர், அதாவது காமன்னா மன்மதன். ஒரு மன்மதனுடைய அழகே சொல்ல முடியாது. 1000 கோடி மன்மதனை கொண்டு முருகப்பெருமான் பக்கத்துல நிப்பாட்டாலும் முருகப்பெருமான் அழகுக்கு முன்னாடி அவங்க ஒரு கால் தூஸ். அந்த அளவுக்கு கந்த புராணத்துல நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, அவருக்கு அந்த ஞான கண்ணை எடுத்துட்டு மறுபடியும் ஊனக்கண்ணை கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து முடிச்சு அடுத்த நிமிஷமே ஊனக்கண்ணை கொடுத்தாரு. நல்ல வேளை நான் முருகனை நான் கும்பிடல அப்படின்னாராம். அந்த மானம் அவருக்கு தடுத்து. நிறைய பேருக்கு அப்படிதான் தன்மானம் தடுத்து இறைவனை வழிபாடு செய்ய முடியாம இன்னும் எத்தனையோ பேரு இந்த வழிபாட்டுக்கே வராம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த செய்த வினைப்பயன் வரவிடாம தடுக்குது. அதுதான் உண்மை. சரி, அப்படி முருகப்பெருமானுடைய திருவடியை இறைஞ்சி வணங்கி
காண்பது அல்லால் மனம் வாக்கு காயம் செயலாலே அடைவதற்கு அரிதாய். இந்த மனம் வாக்கு காயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கடவுள். அப்படி இந்த மனம் வாக்கு காயத்தினாலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளை, அரிதாய் இருக்கக்கூடிய பரம்பொருளை உருவாகி ஒன்று போலே, அது எப்படிப்பட்ட தன்மையுடையது அந்த பரம்பொருள் என்றால், அது ஒரே தன்மையை உடையது, ஒரு சேர அறியக்கூடிய தன்மையை உடையது. நாம விட்டு விட்டு தான் அறிவோம். நாம இங்க இருந்தா வீட்டுல இருக்க மாட்டோம், வீட்டுல இருந்தா இங்க இருக்க மாட்டோம். கடவுள் எப்படி இருப்பாரு? எல்லா இடத்துலயும் ஒரு சேர. இப்ப இங்க சாயரச்ச 6 மணிக்குன்னு வச்சுக்கோங்க, ஒற்றியூர்ல 7 மணிக்குன்னு வச்சுக்கோங்க, மற்ற இடத்துல ஒரு 6:30 மணிக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சாமி வந்து 1/2 மணி நேரத்துல டக்குனு சென்னைக்கு போயிடுவாரா? சாமி எப்படி பூஜை ஏற்பாரு? அவர் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்ற காரணத்தினால் அத்தனை பூஜையும் அவரு வாங்கிக் கொள்வார். வியாபித்தல், எல்லா பொருளும் கலந்து இருத்தல், எல்லாவற்றிலும் கடந்து இருத்தல், கலந்தும் கடந்தும் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு கடவுள், உள்கட உள்கட என்று எல்லா பொருளையும் அது கலந்து கடந்து இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு கடல்ல கவனமா இருக்கீங்களா, ஒரு கடல்ல ஒரு மீன் குஞ்சு தன் தாயை பார்த்து கேட்டது, அம்மா கடலை காட்டுங்கம்மா அப்படின்னு கேட்டதான். அந்த அம்மா சொல்லிச்சு, நாம கடலுக்குள்ளதான்டா இருக்கோம் அப்படின்னு அந்த மீன் குச்சியை பார்த்து சொல்லிச்சு. கடலுக்குள்ளதானே இருக்கு மீன். என்னம்மா போங்கம்மா, நீங்க கடலை காட்ட சொன்னா நீங்க இப்படி சொல்றீங்க. ஒரு காலத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, எனக்கு நான் திமிங்கலம் கேட்டேன், நீங்க என்னை திமிங்கலத்தை கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி இருந்து காமிச்சீங்க, பக்கத்துல போனா அது உன்னைய முழுங்கிரும் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் சங்கு ஒண்ணு காமிச்சீங்க, அதை எனக்கு இப்படி எல்லாத்தையும் எனக்கு காமிச்சீங்க. கடலை காமிக்க சொன்னா மட்டும் நீங்க காமிக்க மாட்டீங்க அப்படின்னது அந்த மீன் குஞ்சு. உனக்கு நான் விளக்கம் செய்யணும்னா வச்சுக்கோ, நம்ம கடலை விட்டு வெளியில போனாதான் உனக்கு இது கடல்னு காட்ட முடியும். அப்படி நம்ம கடலை விட்டு வெளியில போயாச்சுன்னா நம்ம 2 பேருமே இறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிச்சான். 2 பேரும் வெளியே போனா என்ன ஆயிரும்? 2 பேருமே இறந்து. வெளியில போனாதானே இது கடல்னு இது காட்ட முடியும். அப்படி போனா இறந்துருவோம்ப்பா. அதனால அது போல நாம இப்ப எதுக்குள்ளதான், யாருக்குள்ளதான் இருக்கோம்? இறைவனுக்குள்ளதான் இருக்கும், கடவுளுக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். எல்லா பொருளுமே அவருக்குள்ளதான் இருக்கு, திருவருளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சாமி எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பமேவி இருந்தாய் நீயே அப்படின்னு சொல்றாருல. எல்லா உலகத்தையும் யார் இருக்காருன்னா இறைவன் தான். ஏன்னா எல்லா பொருளையும் கலந்து இருக்காரு, எல்லாவற்றையும் கடந்து இருக்காரு. எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறதுனால எல்லாரும் அவருக்குள்ள இருக்கும். புரியுதாங்க? இப்ப ஒண்ணும் இல்லை, வெந்நி சுட வைக்கிறீங்க. வெந்நீர் எப்படி அந்த தண்ணீர் முழுவதும் பரவி வாங்கி சாப்பிடுங்க. பிள்ளைல காணும் சார். இப்ப வெந்நீர் நீங்க வைக்கிறீங்க, அந்த வெந்நீரானது அந்த தண்ணீர் எப்படி அந்த தண்ணீர் முழுவதும் படர்ந்து சுடுகின்றதோ அது போல இறைவன் எல்லா உலகத்திலும் எல்லா பொருளுக்குள்ளும் கலந்திருக்கு. ஏதாவது இடத்துல சூடு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? வெந்நீர் சுட வச்சாச்சுன்னா எல்லா இடத்துலயுமே அது சூடு இருக்கும். அது போல இறைவன் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எல்லா உலகமும் ஆனாய் எல்லா பொருளும் கடந்தும் நமக்கு உள்ளும் இருக்கின்ற காரணத்தினால் உள்கட அப்படின்னு சொல்லி பாருங்க, கடவுள் அப்படின்னு. அப்படி சாமி எல்லாவற்றையும் கடந்து உருவாகி ஒன்று போலே ஒரே தன்மையுடையதாக இருக்கும் பொருள் எவ்வாறு புகழ்வது? அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை நாம் எவ்வாறு புகழ்வது? உருவத்தை எல்லாம் கடந்த அந்த பொருளை இந்த நாவினால் எப்படி புகழ்வது? அப்பேற்பட்ட புகழுடையவர் முருகப்பெருமான் என்று இந்த பாட்டுல நமது அருணைநாத பெருமான் மிக அருமையாக சொல்கின்றார். அற்புதமான பாட்டு. வேலே விளங்கும் கையான் செய்த தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி என்ற இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. கையில சாமி வேலாயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். வேலு எதற்கு ஓமானம்? ஞானத்திற்கு ஓமானம். எல்லா உயிர்களுக்கும் என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரியை கிரியை யோகம் செய்ய வேண்டும். அடிப்படை இதுதான். நமக்கு நன்னெறி என்பது
நமக்கு சைவத்துல எது என்று கேட்டால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற நன்னெறிகள். அதை யார் கொடுப்பா அப்படின்னா முருகப்பெருமான் நமக்கு தந்தருவார். ஒரு உயிருக்கு இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை முருகப்பெருமான் தந்தருவார். இப்ப நம்ம சாமி அடையணும், எனக்கு இந்த பிறவி போதும் அப்படின்னா நமக்கு யார் அந்த அந்த வேட்கையை செய்வது யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் தான் அந்த வேட்கையை நமக்கு செய்வார். அப்படி இந்த பாடல மிக அற்புதமாக சொல்கின்றார் நமது அருணைநாத பெருமான். இப்ப நம்ம திரிசுதந்தருடைய வரலாற யார் யாருக்கு உரைக்கிறா அப்படின்னு பார்க்க போறோம். முற்றுணர் வியாச முனிவன் தன் மலர் பற்றுடன் சுகமுனி பணிந்து தந்தை நீ சொற்றிரு சுதந்திரர் வரவும் தோற்றமும் மற்றதும் சொல்கன வளங்கன் மேயினா. இப்ப சுகமுனிவர் இந்த கதையை சுகமுனிவர் தன்னுடைய குருநாதராக வழங்கக்கூடிய வியாசமுனிவரை பார்த்து எனக்கு அந்த திரிசுதந்திரருடைய வரலாற்றை அடியனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அப்படி விண்ணப்பித்ததும் உடனே இவர் என்ன பண்ணாரு, வியாசமுனிவர் கதையை எடுத்து சொல்ல போறார். சுகமுனிவனே, உதயமான திரிசுதந்தர்களும் குகப்பெருமானும் ஒன்றுபட்டு இருந்த இயல்பினரே, கூறும் இது உபச்சாரம் அன்று மௌனத்தில் விளையும் சிவ மெய்ப்பொருள் உள்ளம் குறித்த சிரவணம் போல் உளம் உவர்ந்து கேள்வி. இந்த கதையை நீங்க கேட்கும்போது சிரத்தையோடு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சில பேர் சொற்பொழி கேட்டுக்கிட்டே என்ன செய்வாங்க தெரியுமா, திடீர்னு சிந்தனை பூரா எங்க போயிடும், வீட்டுக்கு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஞான நூல்ல கேட்கும் போதெல்லாம் நமக்கு எங்க போயிடக்கூடாது, கவனம் வீட்டுக்கோ மற்ற இடங்களுக்கோ நம்ம போயிடக்கூடாது. ஞான நூல் கேட்கும்போது ரொம்ப கவனம் வேண்டும். அப்படி சிவபெருமான் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கவனம் அந்த 6 கார்த்திகை பெண்களும் சிந்தனை சிதறியது. அடுத்த நிமிஷமே சாமி என்ன பண்ணாரு, கல்லாக இருக்க கடவுதுன்னாரு. பட்டமங்கில கல்லா இருந்தாங்க இந்த 6 கார்த்திகை பெண்களும். அதுக்கப்புறம் 100 ஆண்டுகள் இருந்ததுக்கு அப்புறம் அந்த 100 ஆண்டு முடிஞ்சதும் அந்த பிராயஸ்தம் முடிஞ்சு அந்த பருவத்தை அடையும் போது உடனே என்ன, அந்த கல்லு மேல அப்படியே நிறைய அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் மேல படர்ந்திருந்தது. அந்த பிராயஸ்தம் முடிஞ்சதும் அந்த பாறையில இருக்கக்கூடிய அந்த கிளைகள் எல்லாம் கீழே விழுந்ததும் அந்த பாறைக்கு எதுக்கு ஒரு சிவலிங்கம் தோன்றியது. அதை பார்த்ததுமே இவங்க அத்தனை பேரும் 6 கார்த்திகை பெண்களும் மறுபடியும் பெண்களாக ஆயினார். அவருடைய சாபம் நீங்கியது. 6 கார்த்திகை பெண்களும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சாமி முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்க சொன்னார். அப்படி தவத்தை உடையவர்கள் அவர்களுக்கே என்ன நிலைமை, ஞான நூலை கேட்கும்போது கவனம் சிதையக்கூடாது. ஆனால் அதையும் நாம இந்த ஞான நூலை கேட்கறது அவ்வளவு சிறப்பு. ஞான நூல் தன்னை ஓதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்புவித்தல் ஈயமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல் இவை 5 இறைவனை அடைவிக்கும் எளிமையான பூசை அப்படிங்கிறாரு சிவஞான சித்தியாரின் நூல். ஓதல் ஓதுவித்தல், கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல். மொத்தம் 5 சொன்னாரா? என்ன சொன்னாரு? முதல்ல ஓதல், நாம இப்போ படிக்கிறது. ஓதுவித்தல், பிறரை படிக்க வைக்கிறது. அப்புறம் பிறரை கேட்பு வைக்கிறது. அப்புறம் தான் கேட்கறது. எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது. நாமளும் கேட்கணும், சொற்பொழிலாம் உட்காந்து கேட்கணும். அப்புறம் ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், எது சிவத்தை அழுந்தி அதிலே ஒன்றுபடணும். இப்படி சிவத்துல ஒன்றுபட்டு இருக்கணும். ஞான நூல் ஓதுவதற்கு உபாயம் என்னன்னா அந்த பொருள்ல அழுந்தணும். இந்த 5 தான் நம்மளை இறைவனை அடைவதற்கு உண்டான எளிமையான பூஜை. இப்ப நீங்க என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எளிமையான சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப சாமி பூவோட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இது எளிமையான பூஜை, சிவ பூஜை. அப்படி இதை நீங்கள் சிரத்தையோடு கேளுங்கள் என்று அந்த சுகமுனிவரை பார்த்து வியாசமுனிவர் கூறினார். அப்படி தோற்றுவிக்கிறாத இப்ப அந்த கதை, 4 மறைகளையும் அதிகம் கொண்ட வன்மையாய் பேரறிவு பெற்ற பெருந்தவர் சிலரான சிறந்த முனிவர்கள் சிலர் நில உலகில் உள்ள கங்கை என்னும் நலம் சிறந்த நதிக்கரையில் சிறந்த தவம் செய்து கொண்டு இருந்தார்கள். அங்க கங்கை நதிக்கரையில சில முனிவர்கள் எல்லாம், எண்ணில்லாத முனிவர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார். கங்கை நதிக்கரை. கங்கை எங்க உற்பத்தி ஆகுது தெரியுமா உங்களுக்கு? கங்கை
கங்கை வந்து கங்கோத்திரியில நீங்க பேர் கங்கோத்ரி, யமுனோத்ரி, உங்களை கூட்டு போயிரும். நாங்க நாங்க யமுனோத்திரி முதல் போனோம், அதுக்கப்புறம் தான் கங்கோத்திரி போனோம். தலையில இருந்து வந்ததும் கீழே சாமி என்ன பண்ணாரு, ஒரு முடி எடுத்து கீழே விட்டார். அந்த ஒரு முடிதான் இப்ப வற்றாத ஜீவ நதியாக வழங்கக்கூடிய கங்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல மூலம் வந்து கங்கோத்திரின்னு சொல்லி அந்த கங்கோத்திரிக்கு போனா அந்த மலையில இருந்து அப்படி உற்பத்தி ஆகி வருது. அதை நாங்க போய் பார்த்தோம். யமுனோத்திரி போனோம், கங்கோத்திரி போனோம், கேதார்நாத் போனோம், பத்ரிநாத், இப்படி வரிசையா போனோம். முதல்ல யமுனோத்திரி போகும்போது அப்பயே கைலாய மலையை சாமி காட்டினாரு. அங்க ஒரு இடத்துல இருந்து பார்த்தா கைலாய மலை தெரியுது. போனது முதல் காட்சி கைலாய மலை. இப்ப அங்கிட்டு பாதை போட்டிருக்கதாக சொல்றாங்க. 100 கிலோமீட்டர் தொலைவுல நமக்கு சீக்கிரமா கைலாய மலை அடைவதற்கு பாதை போட்டிருக்கதாக சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. அப்படி மிக அற்புதமாக அங்க போனதுமே அந்த கைலாய மலை காட்சி எங்களுக்கு கிடைச்சது யமுனோத்திரியில. யமுனோத்திரிக்கு போகும்போது குதிரையில ஏறிதான் போகணும். அந்த குதிரையில ஏறி போக முடியும் மொட்டைப்பாடு. அது ஒரே செவத்து ஓரமாவே போகுது, நடுவுலே வரமாட்டேங்குது. கை காலெல்லாம் உரசி. ஆமா, அது இத்தனைக்கும் அந்த குதிரைக்காரன் கூட வந்தான். அவன் இழுத்து பிடிச்சிட்டு அவன் கூட்டு போனான். கூட்டு போயிட்டு அவன் திடீர்னு சின்ன எங்கேயாவது போயிடுச்சுன்னா மறுபடியும் குதிரை ஒதுங்கிடுது. அப்புறம் கை காலெல்லாம் உரசி. எங்க கூட அந்த ராமசிவக்கு தான் ரொம்ப கை காலெல்லாம் உரசிடுச்சு. அப்புறம் ஒரு வழியா அங்க போய் சேர்ந்து யமுனோத்திரியை பார்த்தோம். யமுனோத்திரியில போகும்போது அங்க தண்ணியே வரல. ஆனா கங்கோத்திரி போகும்போது அங்க உற்பத்தியா வருகின்ற அந்த தண்ணி தெரிஞ்சது. ஏன்னா கங்கை வந்து எப்பயுமே வற்றாது. வற்றாத ஜீவநதி கங்கை. ஏன்னா சாமியுடைய திருமுடியில் இருந்து வருகின்ற காரணத்தினால் எப்போதுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது வற்றவே வற்றாது. அந்த கதையை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கங்கையோட கதையை பகீரதனுக்காக சாமி கங்கைய பூமிக்கு கொண்டு வந்தார். அதுவும் அந்த புண்ணிய நதியில தான் கரைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியே பகீரத அரசன்றது தான் நமக்கு தெரியுது. ஒரு இறந்த ஆன்மாவை அந்த உயிரை கொண்டு போய் அந்த உடம்பை கொண்டு போய் புண்ணிய நதியில் கரைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை இந்த பகீரத மன்னனிடம் இருக்குதான் நமக்கு தெரியுது. எப்படி 60,000 பேரும் அந்த 60,000 பேரும் நரகத்தில் இருந்தார்கள், அவர்கள் மேல் வந்து பாய வேண்டும் கங்கை, புனித நீராகிய கங்கை வந்து பாய்ந்தால் அவர்கள் நற்கதி அடைவார்கள் என்று நமக்கு அந்த செய்தி நமக்கு தெரியுது. அதனாலதான் இறந்தவங்க கொண்டு போய் என்ன செய்யறாங்க, அந்த புண்ணிய நதியில கரைக்கிறாங்க. அவங்க நற்கதி பெறுவார்கள். இப்ப அவங்க ரொம்ப பாவம் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை கொண்டு போய் நீங்க புண்ணிய நதியில கரைச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து நரகத்துலதான் விளைவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் மேன்மை அடைஞ்சு வருவாங்க. இப்போ ரொம்ப மோசமான நரகம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மேன்மை அடைஞ்சு வரும். சில பேர் கொஞ்சம் பரவாயில்லாம தவறு செஞ்சிருக்காங்க, ஒரு சாதாரண இதை அனுப்பிச்சுட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் மேன்மை அடைக்கி தேவர்களாக ஆகிவிடுவார்கள். சரி, தேவர்களா பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து அருள் செய்வாங்க. சிவபெருமான்கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து அருள் செய்வாங்க. முன்னோர்கள்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க வழிபாடு பண்றீங்களா? இருக்கல வழிபாடு பண்றீங்களா? அவங்களுக்கு படையெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவீங்களா? சரி, அது அடுத்து வருது. அங்கே அந்த சிறந்த நதிக்கரையில் சிறந்த தவம் செய்து கொண்டு இருந்தார்கள் அந்த முனிவர்கள் எல்லாம். இந்த கதை யாரு சொல்றா? வியாச முனிவர் சுகமுனிவருக்கு இந்த கதையை எடுத்து சொல்றார். இந்த திரிசுதந்தருடைய வரலாறை சொல்லுங்க. இந்த திரிசுதந்தர்கள் யாரு? முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய 2000 அந்தரர். கழிப்பு மிகுந்த ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்புவித்தல், ஈதல், ஏற்றல் ஆகிய 6 என்னும் சிறந்த தொழில்களை செய்தல் உடையவர். இந்த முனிவர்கள்லாம் என்ன செய்வாங்க? இந்த 6 தொழிலை செய்யக்கூடியவர்கள். என்ன தொழில் அப்படின்னா ஓதல், ஓதுவித்தல், வேட்டல் அதாவது வேள்வி செய்வது, பிறரை வேள்வி செய்ய வைப்பது வேட்புவித்தல், ஒரு பொருளை தானமாக கொடுப்பது ஈதல், ஒரு பொருளை தானமாக வாங்குவது ஏற்றல். ஈதல், ஏற்றல். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று கூட நம்ம வள்ளுவர் கூட சொல்றார். செல்வத்தின் பயன் என்ன என்று கேட்டார் வள்ளுவர். செல்வத்தினுடைய பயன் என்னது? ஈதல். செல்வத்தின் பயன் வந்து வைத்துக் கொள்வது கிடையாது. செல்வத்தின் பயன் பிறருக்கு கொடுப்பது ஈதல். நாம என்ன செய்யறோம்? பணத்தை சேர்த்து வச்சு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுட்டு போட்டு போயிடுவோம். யாருமே இங்க இருந்து கொண்டு போக முடியும்? ஏதாவது கொண்டு போக முடியுமா? எதையும் கொண்டு போக முடியும். உலகத்துல இருந்து
நாம எப்படி வந்தோமோ அதே போலதான் நம்ம போவோம். அருணாக்கரை கூட என்ன செஞ்சிருவாங்க, அது அது உள்ள கேட்டீங்களா? அப்படி சிறந்த தவத்தை அங்கே செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே இந்த அறுவகை தொழிலையும் களிப்பு மிகுந்த ஓதுவித்தல், வேட்டல், வேட்புவித்தல், ஈதல், ஏற்றல், இந்த அறுதலில் ஞானசம்பந்த பெருமானை சொல்லும் போதும் அவரு கற்றாங்க எரியோம்பி களியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமே என்று கூட அந்த பதியத்துல பாடியிருப்பார். இந்த எரியோம்பி, இந்த வேள்வி செய்வது, வேள்வி செய்ய வைப்பது, இதெல்லாம் சிறந்த சிவபுண்ணியங்கள். எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல சொல்லக்கூடிய மந்திரம் எதுனா ஓம் சிவாய நம அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வைஷ்ணவர்களே செஞ்சாலும் கூட முதல்ல சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னா ஓம் சிவாய நம்ம தான் சொல்லுவாங்க. நீ யாரா வேலை செய்யும் போது முதல்ல போய் பாருங்க, முதல்ல சிவாய நம்ம தான் சொல்லுவாங்க. அப்படி ஈதல், ஒரு பொருளை ஈதல் ரொம்ப சிறப்பு. அது மாதிரி ஏற்பதும் சிறப்பு. ஈதல் சிறப்பா, ஏற்றல் சிறப்பா? ஒருத்தவங்க ஒரு பொருள் தானமா கொடுக்குறாங்க, அது சிறப்பா இல்ல வாங்குறவங்க சிறப்பா? இதெல்லாம் சிறப்பா? இதை காட்டிலும் வாங்குவதுதான் சிறப்பு. ஏற்றல் சிறப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாங்கலாம் உங்களால கொடுக்க முடியாதுல்ல. அந்த பொருள் நீங்க கொடுக்குற தான பொருள் அவங்க வாங்கினா தானே நீங்க கொடுக்க முடியும். அவங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காதுல்ல. அப்ப முதல்ல யாருக்கு புண்ணியம்? வாங்குறவங்க தான். அன்னதானம் போட்டா அன்னதானம் பண்றவங்கள விட அதை வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் புண்ணியம் அதிகம். ரெண்டாவது மற்றவர்களுக்கு. அவங்களுக்கு இந்த விவரம் தெரியாதா? எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்னதானம் செய்வதை காட்டிலும் அதை வாங்கி அறந்தவர்களுக்கு தான் புண்ணியம் ஜாஸ்தி. அது மாதிரி தானம் கொடுக்கும் போது பொருளை எப்படி கொடுக்கணும்? இப்படி கொடுக்கணுமா இப்படி கொடுக்கணும்? வாங்குறவங்க இப்படித்தானே வாங்குவாங்க. வாங்குறவங்க இப்படி வாங்கக்கூடாது, இப்படி வாங்கணும், எடுக்கணும் பொருளை. கொடுக்கறவங்க தான் இப்படி கொடுக்கணும். எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாத்திக்கோங்க. இப்ப அடியில் ஒரு புஸ்தகம் கொடுக்குறேன், ஐயா வாங்க ஐயா இந்தாங்க புஸ்தகம் அப்படின்னு சொல்லி இப்படி வாங்கி இப்படி கையில வச்சிருவேன். அவங்க இப்படி எடுத்துக்கணும். வாங்குற என்ன செய்யணும்? கொடுக்குறவங்க கையை நீட்டி கொடுக்கணும். ஆனா நாம இப்ப எப்படி இருக்கோம், வழக்குல எப்படி இருக்கோம்? ஐயா ஏதாவது பார்த்து கொடுங்க ஐயா அப்படின்னு செய்யறோம், இப்படி கேட்கிறோம். ஆனா உண்மையிலே பொருளை அது மாதிரி இப்ப பெரியவங்க ஆசீர்வாதம் பண்றாங்கல்ல, திருநீர் பூசுறாங்கல்ல, அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள பார்க்கணும். நீங்க அவங்க கண்ணை நீங்க பார்க்கணும். அருள் ஞானம் நமக்கு வரும். அவங்க பெற்ற ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க திருநீர் பூசும்போது. நாம தான் 2 கண்ணை மூடிடுவோமே, பிறகு எங்கிட்ட கூடி நான் நல்லா பூச்சி விடுங்க சாமி அப்படின்னு 2 கண்ணையும் அந்த ஞானத்தை வாங்காம என்ன செஞ்சிருவோம், 2 கண்ணையும் நல்லா பூசுங்க அப்படின்னு கண்ணில் விழுந்துருவோம் அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க. ஆனா அதுக்கு அந்த மாதிரி பூசுறவங்களும் அப்படி பூசணும். விழாத அளவுக்கு நேசம் எடுத்துட்டு நல்லா தடவி கீழே உதிராம பூசணும். அவங்க இதுலயும் இருக்கு. அது மாதிரி அந்த ஞானத்தை அவங்க குருவிடம் இருந்து நாம பெறணும். அப்படிதான் தெளிவு பெற்ற முனிவர்கள், தேவர்கள், பிதிரர்கள் மூவரிடத்தும் தெளிவு பெற்ற முனிவர்கள், தேவர்கள், பிதிரர்கள் இந்த மூவரிடத்தும் உரிமையில்லா அன்பினால் அளவற்ற அருள்களை உளம் கொண்டு ஆராய்ந்து கொண்டே இருந்தார். அந்த முனிவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த அருத்தொழில் மட்டுமல்லாமல் பல அருள் நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை ஆய்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த முனிவர்கள் எல்லாம். கதை நல்லா கவனமா கேட்கீங்களா? இப்போ நூல் படிக்கும் அப்படின்னா அந்த நூலறிவு கொண்டு நுழைவின் அப்படின்னு காரைக்கிழமையா சொல்றாங்க. நூலறிவு கொண்டு நுழையணுமா? இறைவனை போய் வழிபாடு செய்யணும்னா நூலறிவு நமக்கு அடிப்படை தேவை. அதுக்கு பேர் அவர ஞானம் என்று பெயர். அதுக்கப்புறம் அணுவு ஞானம் அதுக்கப்புறம் வரும். நூலினால் கற்க 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 நமக்கு அணுவும் கிடைத்து கொண்டே இருக்கும். நூலறிவு இல்லை அப்படின்னா அணுவு ஞானத்தை நீங்க பெற முடியாது. எப்படி பெற முடியும்? நூலறிவு இருந்தா தான் பெற முடியும். இப்ப நீங்க கற்ற விஷயத்த நீங்க திருக்கோயில போய் வழிபாடு செய்யும் போது, சாமி எனக்கு அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, வழிபாடு செய்யும் போது ஒரு மலர் கீழே விழுந்தது, அந்த சிவலிங்கத்துல இருந்து நம்ம போய் பார்த்ததுமே சாமி ஏதோ நமக்கு ஒரு காட்சி தர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த அணுவு ஞானம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து 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 வச்சு இறைவன் மேல அன்பு துளி துளியாக நம்ம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் அதை சேர்த்து கொண்டே இருக்கிறோம். முதல்ல ஒரு 2 கதை சொன்னேன், நீங்க முதல்ல போய் கேட்டு அடுத்து கேளுங்க. 2 கதை சொன்னேன், அடுத்து இதுல செல்ல கேளுங்க.
அப்படி நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இருந்து கொண்டே என்ன செய்யணும், அருள் நூல்களை எல்லாம் கற்று அதில் தேர வேண்டும். உளம் கொண்டு ஆராய்ந்து எப்படி அவர்கள் இருக்கின்றார்களோ நம்ம அந்த நூல் அறிவு கொண்டு நிறைய என்ன நூல் படிக்கணும் அப்படின்னா சிவநூல்களாக படிக்க வேண்டும். அதுக்கு தான் என்ன பேரு, சிவநூல் கற்றால் சிவநூல்களை மட்டுமே கற்க வேண்டும். மற்ற எதை நீங்க கற்றாலும் அது பசு நூல் என்று பெயர். அதுலயும் புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் அப்படின்னாரு. சிவநூல்களை தவிர நீங்க வேற ஏதாவது கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்னதான் முடிஞ்சிடும், தீவினையாக வந்து முடிஞ்சிடும். புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்கு, பார்வையில் பாவங்கள் யாவும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனை அப்படிங்கிறாரு பட்டினத்தார். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, என்னென்ன பிள்ளையோ இருக்கு. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பொல்லாத தீவினை, புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் யாவும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகமணி. எவ்வளவு சொல்ற. சில பேர் பார்வையிலே என்ன பண்ணுவாங்க, எதுக்கு ஆள பார்வையிலே ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்வையில் பாவம் ரொம்ப ஏற்படுமா. சாதாரணமா தான் போய்கிட்டு இருப்பாங்க. நீங்க அழகை ரசிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வினையாக வந்து முடியும். பார்வையில் சிந்தனையால் வரும், அதை வச்சு சிந்தனையில வச்சு சிந்திக்கிறது, இப்படி அப்படி அப்படின்னு சிந்தையால சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா அது தோஷமாயிரும். அது தோஷம். பார்வையில் பாவம், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் இவை யாவும் பொறுத்தல்வாய். அப்புறம் என்ன கேட்டாரு, கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நீ ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொலாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தல்வாய். அப்ப எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு, அதனாலதான் கடைசி செஞ்சாரு எல்லா பிள்ளையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்மனே அப்படின்ட்டு. அப்ப எண்ணற்ற பிள்ளைகள் இருக்கு. என்ன நீ ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன குற்றம் அந்த குற்றம், நிறைய குற்றம் வரும். அதுதான் நீ எந்த செயலை செய்தாலும் இறைவன் செயல் நினைச்சு செஞ்சாதான் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா எல்லாத்துலயுமே நமக்கு வினை பயன் ரெடியா இருக்கு. நீங்க எதை செஞ்சாலும் ஒரு புண்ணியம் பாவம் வரும். இறைவனை மறந்து நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு புண்ணியம், நல்லது நினைச்சா நல்ல நல்வினை, தீவி எதை நினைச்சா தீவினை. அப்ப இது ரெண்டு நமக்கு வரணுமா வேண்டாமா. இப்ப நான் நல்லதா செய்ய போறேங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லதா நினைச்சா என்ன வரும், அதுக்குரிய பயனை அனுபவிப்பதற்கு ஒரு பிறவி வரும். நான் தீவிர ரொம்ப செஞ்சிருக்கேன், அதுக்கு ஒரு பிறவி வருமா, கண்டிப்பா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி வரும். இப்ப ரெண்டும் இருக்கக்கூடாது. நம்ம சைவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, நல்வினை இருக்கக்கூடாது. என்னங்க நல்வினை செய்யக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் சொற்பொழிவுல. நல்லது நம்ம செய்யக்கூடாதா, நல்லது செய்யணும். ஆனா செய்யும் போது எல்லாம் இறைவன் செயல் என்று செய்தால் நமக்கு அதுல நல்வினையும் வராது, தெரியாம தீவினையே ஏற்பட்டாலும் அந்த தீவினையும் என்ன ஆயிரும், இறைவனையும் ஏத்துக்கிறேன். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். நன்மை தீமை முழுதும் நீ அப்படின்னு இன்னொரு பாட்ட சொல்றாரு. இப்ப நன்மை தீமை எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு அந்த அளவுக்கு ஃபுல் சரண்டர் ஆயிடும். சாமி கிட்ட போயாச்சுன்னா, செருக்கமல திரளன் சேவடி சேர்ந்தவன் இந்த பழுத்த மனத்து அடியாருடன் போயினர் யான் பாவியன். தன்னை ரொம்ப தாழ்த்தணும். சாமி ரொம்ப பாவிய சாமி நானு புழுக்கனுடைய புங்குரமை பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்காது பெரும் பெருமா பெரும் பிச்சு தரும் பெருமா சதுர பெருமா என் மனத்தினுள்ளே வரும் பெருமா. எப்படி சொல்றாரு மாணிக்கவாசகர். அப்படி இறைவனை போட்டு நம்மளை தாழ்த்தணும். எஞ்ஞானம் இல்லாத என் இன்பப் பெருமானே, எனக்கு எந்த ஞானமும் இல்லை சாமி, ஆனா நீ எப்படிப்பட்டவனா இன்பப் பெருமான் அப்படின்னு இறைவனை உயர்த்தணும். தன்னை தாழ்த்தணும், இறைவனை. என்னைக்கு தன்னுடைய எளிமையும் இறைவனுடைய பெருமையும் நாம் எண்ணுகின்றோமோ அப்பொழுது நம்ம கண்ணில இருந்து என்ன வந்துடும், கண்ணீர் பெருகி விடும். நாம என்ன நினைப்போம், நம்மளை பத்தியே உயர்வாகவே நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்மள மாதிரி ஒரு ஆளு உண்டா, நம்மள மாதிரி ஒரு உலகத்துல ஒரு அறிவாளி உண்டா அப்படிலாம் நம்ம பிள்ளை என்ன செய்வோம். சாமி யார் யாரெல்லாம் அறிவாளி நினைக்கிறோமோ அதுக்கு மேல ஒரு அறிவாளியை வச்சிருப்பாரு சாமி. இப்ப விலங்கு நீ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விலங்கை பார்த்து ஒண்ணு பயப்படும். கடைசி பாம்பை கட்டா என்ன ஆகும், படையே நடுங்குன்னு இருக்காங்க. அந்த பாம்பு அழிக்கிறதுக்கு ஒரு விலங்கு வச்சிருக்காரு. என்ன விலங்கு, கீரிப்பிள்ளை. கீரிப்பிள்ளைய பார்த்தா பாம்பு பயந்து ஓடும். எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு ஒரு மிருகத்தை வச்சிருக்காரு சாமி. அதனால இப்ப ஆரம்பத்துல சொற்பொழிவு பண்றவங்க ஒரு ஆளையும் பார்ப்பேன், அப்படி சொற்பொழிவு பண்றாங்க அப்படின்னு.
பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை காட்டுவாரு. ஏ இங்க பாருப்பா அப்படின்னு இன்னொரு ஆளை காட்டுவார். இப்படி ஒவ்வொரு நாளையும் காட்டும்போது உன்னோட 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 பெருசா காமிச்சுக்கிட்டே இருப்பார். நாம இவங்கதான் பெருசு அப்படின்னு நினைப்போம். அதை விட ஒரு பெரிய ஆளை காட்டுவார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாவற்றையும் இயக்குவது சிவபெருமான் அப்படிங்கிறது மட்டும் வாங்க. ஆனா பேசுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பேசும்போது நாம பேசல, உள்ளிருந்து இறைவனே பேசுகின்றார் என்கின்ற எண்ணத்தோடு பேசணும். நம்மளால ஆகக்கூடிய காரியம் உண்டா, நான் எத்தனை புராணம் எடுத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்படி புராணம்னு நம்ம பேச முடியாது. சாய் பாப்பாரு இது ரொம்ப அகங்காரத்துல தெரியுது, பேசாம ஒரு 2 3 சொற்பொழிவுகள் இதை நிப்பாட்டி வச்சிருவோம் அப்படின்ட்டு சாய் என்ன பண்ணிடுவாரு, நம்மள நாளும் போக விட. நம்ம என்ன அது கிடையாது. அப்படியாவது ஞானத்தை இறைவனுடைய நூல்களை எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் நம்ம கூட்டி வச்சிருக்கு. ஸ்டேட்டஸ்ல போடும்போது என்ன போட்டிருக்க பாத்துருக்கீங்களா, திருச்செந்தூர் புராணம் பற்றி பேசுவதற்கு திருவருள் கூட்டி உள்ளது. திருவருள் கூட்டாம நம்ம இப்படி பேச முடியாது. இல்லைன்னா திருவருள் கூட்டி திருவள்ளுவர் கூட்டல் நம்ம இப்படி இத்தனை வருஷமா நம்ம பேச முடியாது. திருவிளையாட புராணம் முடிச்சிருக்கோம், சாமி திருவிழால பெரிய புராணம், கந்த புராணம், புதுவை தல புராணம், இப்படி தொடர்ந்து சாமி திருவள்ளுவர் ஆயிடுச்சு. தொடர்ந்து சாமி திருவள்ளுவர காஞ்சி புராணம், இப்ப திருச்செந்தூர் புராணம், சிவ தர்மபுரம் எல்லாத்தையும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் நமக்கு கூட்டுச்சு. ஏன்னா திருவள்ளுவர் முன்னவனே முன்னின்றால் முடியாதது நன்றது. சாமி முன்னிருந்தா கண்டிப்பா எத்தனை புராணம்னாலும் சாமி பேச வச்சுக்கணும். அப்படி அந்த அருள்களை எல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த முனிவர்கள் எல்லாம் சாமி சொன்ன அந்த அருள் நூல்கள் வழி நாம நடக்க வேண்டும். அப்படி நடக்க வேண்டாம், வைத்தியநாதர் என்ன பண்ணுவாராம், ஏன்பா உனக்கு இத்த அருள் நூல் கொடுத்துருக்கேன், இதை பார்த்து நீ கடைபிடிக்கணும்னு வச்சுக்கோ. நீ கடைபிடிக்காம அதுக்கு மாறி நடந்தால் இருளாம் நிறைய துன்பத்திட்டு இரும்பாவும் தீர்ப்பேன். நூல்கள் படி நடக்கலைன்னா நான் என் இஷ்டத்துக்கு போறேன், நான் என் இஷ்டத்துக்கு பொழுத கழிக்கேன் அப்படின்னு கழிச்சா அதுக்குரிய நரகத்துல கொண்டு போய் வச்சு அந்த நரக தண்டனையை அனுபவித்து அதுல இருந்து திருத்தி கூட்டு வந்து அதுக்கப்புறம் சொற்குலோகத்துல கொண்டு போய் வச்சு அப்படி நூல்கள் சொல்லுது நமக்கு. எந்த நூல் கேட்கீங்களா, சிவஞான சித்தியா என்ற நூல் நமக்கு சொல்லுது. அருளினால் உரைத்த நூலின் வழி வழி அதன்மம் செய்யின். அந்த அருளுக்கு தகுந்தாற் போல் நடக்காமல் அதற்கு மாறாக அதன்மம் செய்தால் அதன்மம் செய்யும். இருளாம் நிறைய துன்பத்தை இட்டு இரும் பாவமும் தீர்ப்பன். பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன். இருளாம் நிலைய துன்பத்தினா இருவுலகமாக இருக்கக்கூடிய நரகத்தில் கொண்டு போய் வைத்து செய்த தீவினைக்கு தகுந்தவாறு நரகத்தில் வைத்து அனுபவித்து அதிலிருந்து திருத்தி மறுபடியும் கொண்டு வந்து நல்வினை பயனுக்கு தகுந்தவாறு பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன். அப்ப தீவினையும் நிற்கிறாரு, நல்வினையும் நிற்கிறார். நமக்கு அதனாலதான் ரெண்டுமே வரக்கூடாது. தீர்த்துட்டு கடைசி இந்த ஆணவ மலம் இருக்குமே, இந்த ரெண்டு செய்யக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியநாதன். இந்த வேலை யார் செய்யறா, வைத்தியநாத சாமி செய்யறார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மல அழுக்கை நீக்கக்கூடிய மருந்து யார்கிட்ட இருக்கு, வைத்தியநாதன் இருக்கு. இப்ப மருத்துவர் யாரு, வைத்தியநாத சாமி. நீக்கக்கூடிய மருந்து எது, வழிபாடு. மருந்து தான் வழிபாடு. மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும், குணமாயிருமா? இப்ப இந்த உலகமே நமக்கு மருத்துவம். நாமெல்லாம் பேஷண்ட், பிறவி நோய் என்கின்ற பேஷண்ட். இப்ப எங்க வந்து சேர்ந்திருக்கோம், மருத்துவமனையில வந்து சேர்ந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் இங்க வந்து அட்மிட் ஆயிருக்கோம். ஆளுக்கு குழந்தை குட்டிங்க எல்லாம் இங்க வந்து பேஷண்ட் வந்து படுத்திருக்கோம். வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வைத்தியம், எதை வச்சு பாக்குறாரு, ரெண்டை வச்சு பாக்குறாரு. ஒண்ணு அது கொடுக்கக்கூடிய மருந்து, ஒண்ணு அது கொடுக்கக்கூடிய செவிலித்தாய் இருக்காருல்ல, நர்ஸ் மூலியமா தானே கொடுக்குறாரு. அந்த நர்ஸ் தான் துரோதன சக்தி, அந்த மருந்து தான் அருள் சக்தி. இந்த ரெண்டு சக்தியையும் கொண்டு நமக்கு இந்த மருந்தை ஊட்டி நோய் குணமானது எப்படி நம்ம வீட்டுக்கு போறோமோ அதே போல இந்த நோய் நீங்கினது நம்ம எங்க போயிருவோம், அந்த வீடு பேருக்கு போயிரும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு, புரிஞ்சுச்சா? இப்ப நோய் நீங்கிடுச்சுன்னா அங்க வச்சிருப்பாங்களா,
போறியனுக்கு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவாங்க. அதே போல இங்க பக்கம் வந்துருச்சுன்னா சாமி எங்க அனுப்பிடுவாரு, வீட்டு பெற்றுக்கு அனுப்பி. அப்ப நோய், அப்ப நம்ம இன்னும் இங்க இருக்கோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நோய் நிறைய, எந்த இதுகிட்டே இங்கேயே உட்கார்ந்து இருக்கோம். நம்ம இன்னும் கடை தேர்ற மாதிரி தெரியல. நல்ல சிவபுண்ணியம் பண்ணணும். அதுக்குதான் சாமி நல்ல ஒரு வாய்ப்பை இந்த பிறவியில் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த பிறவியை மதித்து நல்ல வழிபாடு செய்து உய்வடைவதற்கு உண்டான வழியை நாம பார்க்கணும். நமக்கு அவங்க போயிட்டாங்களா? அவங்க எங்க காணோம்? நாகூர் போயிட்டாங்களா? சரி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேனே. இப்ப ஒருத்தர் போய் ஒருத்தர் அட்ரஸ் கேட்க போனார். அவரு ஒரு அட்ரஸுக்கு போகணும். அவருக்கு அட்ரஸ் தெரியல. ஒரு 2 பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் ஐயா இந்த அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, நேரா போங்க, நேரா போய் லெப்ட்ல திரும்புங்க, லெப்ட்ல திரும்பி 1 கிலோமீட்டர் போங்க. 1 கிலோமீட்டர் போனதும் ஒரு ரைட்ல ஒரு பாதை வரும். அந்த ரைட்ல போய் லெப்ட்ல கட் பண்ணீங்கன்னா நீங்க கேட்க வேண்டிய அட்ரஸ் இருக்கு அப்படின்னதும் அவர் பார்த்தாரு. இங்க 1 கிலோமீட்டர் போய் அங்க 1 கிலோமீட்டர் போய் ஏதாவது ஷார்ட்கட் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, ஷார்ட்கட் வழி இருக்கு. இந்த கிரவுண்ட் வழியா நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க எளிமையா என்ன பண்ணிடுவீங்க, அந்த 1.5 கிலோமீட்டரையும் நடந்து இந்த ஷார்ட்கட்ல நீங்க போயிடலாம். இந்த கிரவுண்டை நீங்க கடக்கணும் அப்படின்னதும் அவர் கொஞ்சம் வயசானவர், வயசு ரொம்ப ஆனது. சரின்ட்டு ரொம்ப தூரம் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது அப்படின்ட்டு இந்த கிரவுண்ட் வழியா போயிடுவோம் அப்படின்ட்டு இப்படி வந்தாரு பாருங்க. ஓட வெயில் தாங்க முடியாத வெயில். அந்த கிரவுண்ட்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். யாரும் அதெல்லாம் போய் மூழ்கிடக்கூடாது. அதுல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே மூழ்கிடுவாங்க. இப்ப அங்க உள்ள கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஐயா அப்படி போனாரு. அந்த வெயில் தாங்க முடியாம காலு கொதிக்குது. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, எங்கடா மர நிழல் இருக்குன்னு பாப்பாரு. ஒரு மரத்து நிழல் இருந்தது. அவர் கடக்க முடியும் என்ன பண்ணாரு, முதல்ல மர நிழல்ல போய் காலு சுடுது அப்படின்ட்டு விறுவிறு வேகமா ஓடி போய் அந்த மர நிழல்ல போய் நின்றுட்டு அப்படின்ட்டு இன்பத்தை வாங்கினாரு. துன்பமா தெரிஞ்சு, எது துன்பமா தெரிஞ்சது, அந்த வெயில் துன்பமா தெரிஞ்சது. உடனே அவரே தானே போய் என்ன பண்ணிட்டாரு, அந்த இன்பத்தை நாட வேண்டும் என்று அந்த மர நிழல்ல போய் இருந்துட்டு அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்களே இந்த பசங்க, ஒருத்தன் பந்தை எடுத்து ஓங்கி தூக்கி போடுறான். த்ரோ 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 அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். இவன் பந்தை எழுதிடான், இவன் உண்மையா பால் போடல அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கா, இரு உனக்கு பவுலிங் போட்டு உன் கையை ஒரு வழி பண்றேன் அப்படின்ட்டு அவன் பாலை போட்டு கையை சிராக்கிற மாதிரி அவன் பாலை போடுறான். ஆனா அவனுக்கு சிராச்சாலும் அவனுக்கு அந்த நேரத்துல என்ன தெரியாது, வழி தெரியாது. ஏன்னா அவன் இன்பமா விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒருத்தன் 6க்கு அடிக்கான். அந்த 6க்கு போக விடாம கையை வச்சு தடுத்து கீழே உளுந்து கை காலு எல்லாம் அங்கங்க தேய்ச்சி ரத்தம் ஒடிஞ்சா கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அவன் எதுல இருக்கான், அந்த இன்பத்துல இருக்கான். எந்த இன்பத்துல, விளையாடுற இன்பத்துல. அதனால அவனுக்கு எது தெரியல, வழியே தெரியல. எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க பாருங்க. அப்பதான் அம்மா இந்த கையெல்லாம் வலிக்குமா, இங்க பாருவா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட காமிச்சதும் பாவி பையனே உட்காரு அப்படின்ட்டு நினைச்சுவாங்க. இந்த எண்ணெயை வச்சு நல்லா தலையிடுவாங்க. இப்படிதானே பண்ணுவாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடிபட்டாலும் கூட அவன் என்ன செய்யறான், அது துன்பம் தெரிஞ்சிருந்து கூட அவன் விளையாண்டுல மகிழ்ச்சியா இருக்கான். அதே போல இந்த உலகம் நமக்கு துன்பம், அடிபடுதுல நமக்கு இந்த உலகம் துன்பம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், இதுதான் மெய்யானது அப்படின்னு நினைச்சு அந்த அடிபட்டா வலிக்குமே அப்படிங்கிறது தெரியாம, இங்க பிறந்து இறக்கணுமே தெரியாம, இங்க வந்தா இன்ப துன்பம் மாறி மாறி வருங்கிறது தெரியாம, இதுவே நமக்கு இன்பம் தருது அப்படின்னு நினைச்சு நாம இந்த உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உட்காந்துக்கிட்டே இருக்கோம். இதுல இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி தெரியாம இந்த உலகத்திலே இருக்கும். அப்படித்தானே இருக்கோம் நம்ம. எங்கேயாவது இது எப்படி அந்த பையனுக்கு அடிபட்டாலும் அது தெரியாம அவன் இன்பத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். அதே போலதான் இந்த உலகம் நமக்கு துன்பம் தெரிஞ்சிருந்தும் கூட நாம அதை மறந்து நாம என்ன செஞ்சிடும், இந்த உலகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா பின்னாடிதான் தெரியும் அதனுடைய துன்பம் என்ன அப்படிங்கிறது. இப்ப அந்த வயசானவர் போய் நிழல்ல போய் உட்கார்ந்தாரே,
இப்ப அவர் கதைக்கு வந்துருவோம், இங்க முடிச்சு அங்க வந்துருவோம். இவர் போய் அந்த இதை அட்ரஸ் கேட்டு போனார்ல, எங்க போனாரு? அந்த மர நிழல்ல போய் உட்கார்ந்தாரா? இப்ப இந்த வெயில் துன்பம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எங்க போனாரு? எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம இறைவனை எப்ப விரும்புவோம் அப்படின்னா, இறைவனை நாம் எப்பொழுது தேடுவோம் என்றால், நமக்கு ஒரு துன்பம் எப்போ வருதோ அப்ப நம்ம யாரை நேடுவோம்? இப்ப இந்த வெயில் அடிச்சதுமே துன்பம்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இவர் தானாவே போனாரா? யாரும் அவரை போய் கூட்டு போனாங்களா? கூட்டு போய் ஐயா வாங்கய்யா போய் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாங்களா? இல்ல, அவரே போயிட்டாரு. துன்பம்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவரே அந்த மர நிழலை தேடி போய் அமர்ந்து இன்பத்தை பெற்றார். அதே போல நாம் இந்த உலகம் துன்பம் என்று தெரிந்தால் அடுத்த நிமிஷமே நாம யாரை நேடி ஓடிடுவோம்? இறைவனை தேடி போயிடுவோம். அது வரைக்கும் இறைவனை நம்ம தேடவே மாட்டோம், இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். அந்த அடிபட்டாலும் அந்த பையங்களுக்கு எப்படி அடிபட்டாலும் இங்கே இருக்காங்களோ அதே போல இந்த உலகமே பெருசுன்னு நினைச்சிட்டு இது நமக்கு இன்பத்தை தருதுன்னு நினைச்சு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிமிஷமே நமக்கு ட்விஸ்ட் வச்சிரும் இந்த உலகம். எந்த நேரத்துல எது வரும்னு சொல்ல முடியாது. இந்த நேற்று பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளைட்டு வெடிச்சு அது பழுதானதை கொண்டு போய் ஓட விட்டுருக்காங்க. அதான் பழுதானதை கொண்டு போய் நல்லதுன்னு நினைச்சு ஃப்ளைட்டை ஏறுதா, அது 3 அடியிலே கீழே விழுந்துச்சு போல. விழுந்து ஒரு கல்லூரி, மருத்துவ கல்லூரியில முத கொண்டு ஏத்தி விழுந்துருச்சு. விழுந்து எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. பாத்தீங்களா, எந்த நேரத்துல எது நடக்கும் சொல்ல முடியாது. இருக்கும் போதே இறைவனை நாம் நாடி வழிபாடு செய்யணும். ஏன்டா பேசாம நம்ம காசில் நம்ம ட்ரெயின்ல போயிருவோம் அப்படிங்களா? அவர் போய் சொல்லிடுறாரு. அப்படியா? அது வேதனை தான் கொடுக்கும், வேதனை கொடுக்கும். கை காலில் அடிபட்டோம் ரொம்ப. அப்படி அது வரைக்கும் வந்துருந்தீங்களா? நம்ம குழந்தை விட்டு அப்படின்னு விட்டுட்டு எனக்கு டிவியில பார்த்து அதுக்கப்புறம் நூல் படிக்க ஆரம்பிச்சதும் அதை விட்டுட்டேன். அப்ப நமக்கு எப்ப நமக்கு துன்பம் வருதுன்னு தெரியுமோ அப்பதான் நம்ம இறைவனை நாடுவோம். அப்ப அதே போல இந்த உலகம் நமக்கு என்னைக்கு நமக்கு துன்பம் தெரியுதோ அப்பதான் நம்ம இறைவனை, அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆகா எவ்வளவு சுகமா இருக்கு இந்த உலகம் டிவி பார்க்க. ஏன்னா எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, உடனே கிடைக்குது. அதனால உங்களுக்கு இந்த இன்பம் உலகம் வந்து பெருசா தெரியுது. நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த ஒரு இன்பமும் தொடர்ந்து இருக்கணும், அதுக்குதான் இன்பம்னு பேரு. நொடி பொழுது வந்து போகக்கூடியதுக்குலாம் இன்பம் கிடையாது. இந்த உலகத்துல நீங்க சாக்லேட் எவ்வளவு சாப்பிட முடியும்? ஒரு 5 சாப்பிடுறீங்களா? அதுக்கு மேல தகட்டிரும். இந்த உலகத்துல நீங்க எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் திகட்டிரும், விட்டு போயிரும். ஆனா இறைவன் கொடுக்கின்ற இன்பம் திகட்டாது. அதான் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் ஆனே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அது தித்திக்கும் சிவபெருமான், அது தித்திப்பா இருக்கும், திகட்டவே திகட்டாது. அத இவர் சொன்னாரு, நம்ம திருமண சொன்னாரு, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் தான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு ஊன் பற்ற பற்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாமே அப்படின்னாரு. இப்ப இந்த சுக்கு காப்பியை நான் அடின்னு சாப்பிடுறேன், நீங்க யாருமே இதுக்கு முன்னாடி சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடின்னு குடிச்சு பாக்குறேன். அதை நீங்க வாங்கி குடிச்சு பார்த்தா தான் எப்படி இருக்கும், அதனுடைய இன்பம் உங்களுக்கு தெரியும். அதே போல திருமணதேவன் என்ன சொன்னாரு, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். அந்த அளவுக்கு சிவபெருமான் எனக்கு பேரின்பத்தை தந்திருக்கின்றார், அந்த இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும், வையகத்தில் உள்ள எல்லோரும் பெற வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அதே போல நாமளும் அவர் பெற்ற இன்பத்தை நாமளும் அனுபவிக்க வேண்டும் என்றார். அவர் சொன்னபடி நம்ம நடந்தால் நாம் அந்த இன்பத்தை அனுபவிக்கும். என்ன சொன்னாரு திருமணம்? என்னன்னாரு, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியான் இருக்கும். யாரு பூ நீர் கொடுக்குறாங்களோ அதை பார்த்து சிவபெருமான் அருள் புரியாம இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பூ கட்ட போறோமா? பூவை பறிக்கிறோமா? பறிக்கணும். சிவ பூஜை பண்ணா கண்டிப்பா நீங்க பூ வச்சுதான் ஆகணும். அப்ப நீங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. சிவ பூஜை எடுத்தாச்சுனாலே தினசரி அன்றாட சாமிக்கு மலர்கள் பறிச்சு சிவ பூஜை பண்ணியா.
அவங்க 3 நிலையுமே பண்ணிடுவாங்க. இப்ப சரியகிரி யோகம் 3மே வந்துடும். எதுல? சிவபூஜையில. சரி அந்த பாத்திரத்தை விளக்குவாங்க. கிரி அந்த இது சரி வந்து இது உடல் தொண்டு செய்வாங்க. கிரி வாக்கு திருமுறைகள் பாடுவாங்க. மனதால நினைத்து அகப்பூஜை பண்ணுவாங்க. யோகம் இப்படி 3மே ஒரு சேர நடக்கக்கூடிய இடம் வந்து சிவபூஜை. இது அன்றாட செய்ய 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 ஞானம் அவங்களுக்கு இயல்பாகவே விளங்கி தோன்றது. அதனால எடுத்த பிறவில சிவபூஜை எப்படியாவது நாம் எடுத்து சிவபூஜை செய்ய வேண்டும். ஞானம் ஞானத்தை பலம் நாங்க பாத்தீங்களா, சரிகிரி யோகம் முடிச்சா கடைசி என்னது? ஞானம். இந்த ஞானத்தை 2 பேரு போதிச்சாங்க. யார் யார் சொல்லுங்க? நாரதர் வந்தார், பழத்தை எடுத்துட்டு வந்தார். அது என்ன பழம்? ஞானப்பழம். அது மாம்பழம்னு சொல்லக்கூடாது, ஞானப்பழம். அதை கொடுத்தாரு. கொடுத்ததும் விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு? எனக்கு வேணுனாரு, முருகப்பெருமான் எனக்கு வேணுனாரு. 2 பேரும் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், இவர் தாய் தந்தையர் யார் முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே பலம் அப்படின்னது. உடனே முருகப்பெருமான் உடனே உலக சுற்ற போயிட்டார். இவர் தாய் தந்தையரை சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டார். அதுக்காக 2 பேருக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தமா? அப்ப முருகப்பெருமானுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, 2 பேருமே ஞான பண்டிதன், ஞான கொழுந்து. ஆனா முருகப்பெருமான் என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு உயிரும் அடிப்படையில் இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான், அவர் எல்லா பொருளும் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் என்ன செய்ய முடியும்? இறைவன் பக்கத்துமே போக முடியும் என்கின்ற அடிப்படை ஞானத்தை சொல்லி கொடுத்தது முருகப்பெருமான். அதுக்குதான் அவர் உலக போய் சுற்றி வர போனாரு. அந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப 2 பேரும் ஞானம் இல்லைன்னு கிடையாது. ஞானத்தை நமக்கு அடிப்படையாக முதலில் எல்லா பொருள்களிலும் நீங்கள் காண வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தினார். அதாவது நாடும் நகரும் நற்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடிமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலா. அதுக்கப்புறம் அவங்க உள்ளத்துல இருக்காங்கிற செய்தி அதுக்கப்புறம் விநாயகர் என்ன பண்ணாரு? அம்மையப்பரே உலகம் சொல்லி சுத்தி வந்து அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார். அவ்வளவு ஞானத்தை நம்ம 2 பேருமே போதிச்சிருக்காங்க. அதாவது ஞான பண்டிதரும் ஞான கொழுந்துன்னு பேரு. விநாயகர் பெருமானுக்கு என்ன பேரு? ஞான கொழுந்து. முருகப்பெருமான் ஞான பண்டிதர். அப்படி முனிவர்கள் விரும்புமாறு அருமை வேள்விகளை எல்லாம் நடத்தி அமரர் அனைவருக்கும் அவிசடித்து தம்பால் முதிரும் ஆர்வம் மூல பிள்ளைகளை கொண்டு தென்புல பிதர்களுக்கு அன்பு உதிக்க தர்மம் செய்வர். சிதார்த்த முதலிய தர்மம் செய்வர். இந்த முனிவர்கள் முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தென்புலத்தார் கடன், பிதிர்கடன் எல்லாம் அவங்க கொடுப்பாங்களாம். இந்த பிதிர்கடன் வந்து என்ன செய்யணும்னா, கட்டாயமா எல்லாருமே தென்புலத்தாருன்னு பேரு. அவங்க வந்து தென்புலத்தார்களுக்கு அது மாதிரி விருந்தோம்பல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லத்தானுக்குரிய கடமை என்னன்னா, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதிர்கடன், அது மாதிரி விருந்தோம்பல், வர்ற விருந்தாளியை வந்து கவனிப்பது. சிலர் பார்த்தீங்கன்னா விருந்தாள் வரக்கூடாதுன்னே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இல்லத்தானுடைய கடமைன்னா வர்ற விருந்தோம்பல் செய்யறது அவங்களுக்கு முக்கிய கடனா. விருந்தாலும் வந்துகிட்டே இருக்கணுமா அவங்க வீட்டுக்கு, அவங்களுக்கு விருந்தோம்பல் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அப்படின்னாதான் இல்லத்தானுடைய கடமை. அதுவும் பிதிர்கடன் செய்வதும் இல்லத்தானுடைய கடமை. சில பேர் பார்த்தீங்கன்னா விருந்தாலே வரக்கூடாதும்பாங்க. சில பேர் அதுலேயும் நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது கால் ஊறும். நினைச்சுவாங்க, ஆகா விருந்தாள் வர போறாங்கடா, கால் ஊறுது அப்படின்னு நினைச்சுவாங்க. சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால் ஊறுதுன்னு என்ன சொல்லுவாங்க? விருந்தாள் வராங்கன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு போவாது. அப்படியா? விருந்தாளி வந்தாங்கன்னு நினைச்சுவாங்க. காக்கா கத்துச்சுன்னா விருந்தாளி வருதுன்னு சொல்லுவாங்களா? எங்களுக்கு இப்படி சொன்னாங்க. நாங்க கால் ஊடுதுன்னா அப்படியா? அப்ப காக்கா வீட்டுல வந்து கத்துமோ? மாடியில வந்து கத்துச்சுனா காக்கா வந்து சொல்லும், விருந்தாளி வராங்க, கொஞ்சம் கவனமா இருங்க, பெட்டியில ரூபாய் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி இந்த விருந்தம் வந்து ரொம்ப முக்கியம், இல்லத்தனுடைய கடமை. அதனாலதான் இல்லத்திலிருந்து நாம நல்ல அறங்களை செய்ய வேண்டும் என்றுதான் வள்ளுவரும் சொல்றாரு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு வந்து என்ன கொடுக்கும்? பண்பை கொடுக்கும்.
அறம் வந்து அதனுடைய பயனை கொடுக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு அடியார் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க தனியா இருந்தா செய்ய முடியுமா? வாங்க டிஃபன் சாப்பிட போவோம் அப்படின்னு நீங்க எங்க கூட்டு போவீங்க? கடைக்கு தான் கூட்டு போவீங்க. அதே இது இல்லறத்துல இருந்தா மனைவியோடு இருந்து அவர்களை வரவேற்று உபசரித்து கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனித்திடை அரிச்சனை செய்த பின் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தினில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அடித்துள்ளார் என்று சொல்வதற்கிணங்க அந்த அடியார்களை வரவழைத்து அவர்களுக்கு நீங்க அமுது கொடுக்கணும். இல்லைன்னா அது நடக்காது. அது இல்லறத்தோடு இருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். இல்லறம் இல்லைன்னா என்ன ஆகாது? நேரா நீங்க எங்க கூட்டு போவீங்க? கடைக்கு தான் கூட்டு போவீங்க. அதுக்கு புண்ணியமா அப்படின்னா அதுக்கு புண்ணியம் உண்டு. நீங்க எந்த செயல் செய்தாலும் அதுக்கு புண்ணியம் உண்டு. ஆனா எது உயர்வு, எது தாழ்வு, எது பொது, எது சிறப்பு அப்படின்னு இருக்கு. எதுக்குமே பொது சிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதுபடி பார்த்தா இல்லறத்தோடு இருந்து செய்வது சிறப்பு. புரியுதா உங்களுக்கு? அதான் வள்ளுவர் அடிக்கடி உணர்த்துற செய்தி என்னன்னா, இல்லறத்திலிருந்து நல்ல அறங்களை செய்ய வேண்டும். அன்பு அன்போடு இருந்தால் அது நன் மக்களை பெற்று பண்போடு இருப்பார்கள். அறம் செய்தால் இல்லறத்தோடு இருந்து அறம் செய்தால் அது அதனுடைய பயனை கண்டிப்பாக கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் 63 நாயன்மார்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பேருமே மனைவியோடு இருந்துதான் அத்தனையும் செஞ்சிருக்காங்க. நல்ல அறங்களை முழுவதும் மனைவியோடு இருந்து செய்திருக்கின்றார்கள். இளையான்குடி மாற நாயனார், திருநகண்ட நாயனார், இப்படி எல்லா நாயனாருமே மனைவியோடு இருந்துதான் எல்லா அறங்களையும் செஞ்சிருக்காங்க. மனைவி ஒத்துழைக்கலன்னா மனைவி தூக்கி கொடுக்க முடியுமா? இயற்பகை நாயனார் வரலாறுல நீ உங்க சாமி அந்த சாமிக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்றது உடனே அந்த அம்மா போயிடுவாங்களா? அந்த அம்மா அப்படியே சற்று யோசிச்சாங்களாம். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அடுத்த நிமிஷம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா நாம அப்படி போகலைன்னா தன் கணவர் இறந்து விடுவார் அப்படின்னு தெரிஞ்சு உடனே அந்த அம்மா உடனே சொன்னது போயிட்டாங்க. சற்று யோசிச்சாங்க. அவரு சாமி இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, மனைவி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு யோசிச்சாங்க. சிவபெருமான் யோசிச்சு என்ன பண்ணாரு, கேட்டு பார்ப்போமா, சரி முதல்ல இவன் கொடுப்பானான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணாரு, நீ எது கேட்டாலும் கொடுப்பியாமே அப்படின்னாராம் சாமி. இயற்பகை இல்ல சாமி, என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் எந்த பொருளுமே என்னுடைய பொருள். அதுக்கு அந்த நேரத்துல சொல்லுவாரு, சேக்கிலா சாமி சொல்றாரு, யாது ஒன்று என் பக்கல் உண்டாகி அன்னவரது அடியவர் உடைமை என்றார். என்னுடைய பொருள் எதுவுமே கிடையாது, சிவபெருமானுடைய அடியார்களுடைய உடைமை பொருள் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே சிவபெருமான் யோசிச்சார், ரைட்டு அப்ப கண்டிப்பா கேட்டா கொடுத்துருவாரு அப்படின்னு, உன் மனைவியை வேண்டி நான் வந்தேன் அப்படின்னாரு. நல்ல வேலை, முன்னாடி கூட ரொம்ப மகிழ்ச்சியானதான். முதல்ல இருந்த மகிழ்ச்சியை காட்டிலும் நல்ல வேலை சாமி என்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டீங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாராம். இப்ப நமக்கு கோபம் வந்துடும். ஆனா அவர் என்ன பண்ணாரு, முன்னையில் மகிழ்ந்தார். மனைவிய வேண்டிய வெளியில சிவ வேடம், ஆனா சாமி எப்படி போய் அந்த காம எண்ணத்தோடய வருந்தாராம். அப்ப எப்படி இருக்கும்? இப்ப வயசான ஆள் வந்தா சரி ஒரு அப்பாவுக்கு பிள்ளைய கொடுக்கணும் மாதிரி கொடுத்துடலாம், மனைவி கொடுத்துடலாம். ஆனா காம பார்வையோடு வந்திருக்காரு சாமி. அதுக்கு வந்து தூர்த்த வேடம்னு பேரு. அந்த வேடத்தோட வந்து சாமி கேட்டிருக்காரு. இவரு வேடத்தை மட்டும்தான் பார்த்தாரு, மற்ற எதையுமே பார்க்கல. வேட சிவ வேடம், திருநீர் பூசியிருக்காரு, ருத்ராஜ் அடைஞ்சிருக்காரு, மனைவி கொடுத்து. அதான் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறிய செயற்கரிய செய்ய ஆகாதார் அப்படின்னாரு வள்ளுவர். சரி, அப்படி அவர்கள் அங்கே அந்த முனிவர்கள் பிரம்மன் வந்து செய்த சிறந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த நான்முகனை எண்ணி தவம் செய்தல் ஆனார்கள். அந்த எல்லா பேருமே அந்த முனிவர்கள் எல்லாம் அந்த கங்கை ஆற்றங்கரையிலே நதிக்கரையிலே இருந்து அந்த ஓதல் ஓதுவித்தல் வேட்பல் வேட்புவித்தல் ஈதல் ஏற்றல் என்கின்ற அறுதொழிலை செய்து கொண்டு அங்கே இருந்து தவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். தவத்தை செய்யும் போது பிரம்மா வந்து அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்க, நான்முகன் அவருக்கு காட்சி கொடுத்து அம்முனிவர்கள் தன் முன் பிரம்மன் வந்து செய்த சிறந்த தவ வழிபாட்டை ஏற்று அரிய தவம் செய்த அந்தன்மையில் உங்கள் விருப்பம் இது என்று தெளிவாக தெரிவிங்கள் என்று பிரம்மா கூறினார். உடனே பிரம்மா வந்து காட்சி கொடுத்தார். உடனே அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, என்ன சொன்னாங்க, பொற்றாமரை ஆசனத்தில் வீட்டிருக்கும் புனித தேவரே, நில உலகையும் விண்ணாட்டையும் உமது சத்திய உலகையும் விரும்பினோம். 3 உலகத்தையும் நாங்க விரும்புறோம். நில உலகு, மின்னுலகு, சத்தியலோகமா இருக்கக்கூடிய உங்களுடைய உலகம். நாங்கள் இங்கே சுதந்திரமாக வாழ்வதற்கு எந்தையை நீங்கள் தலையில்லாதபடி அருளும் என்று பிரம்மாவிடம் கேட்டார். எந்த உலகத்துக்கு போனாலும் நாங்க சுதந்திரமா இருக்கணும். அதனாலதான் இவர்களுக்கு திரி சுதந்திரர்கள்னு பேரு. மூவர்களிடமே இவங்க அருள் பெற்றவங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், இந்த மூவரிடமே அருள் பெற்றவர்கள் இந்த திரி சுதந்தர்கள். அதனால திரினா 3,
சுதந்திரர்கள்னா இங்க எங்கேயும் போய் எல்லா உலகத்திலும் போய் சுதந்திரமாக திரிந்தவர்கள் என்ற காரணத்தினால் திரிசுதந்தர்கள் என்று பெயராகி. அப்படி சுதந்திரமாக வாழ்வதற்கு எந்தைய தடையில்லாதபடி அருளும் என்று சொன்னதும் கமலாசன நான்முகனும் அவர்கள் விண்ணப்பித்தபடியே அருள் செய்தார். புன்னகையுடன் இளம்பெறையும் அணிந்து அருள்பாலிக்கும் முத்திரை சூழ முதல்வரான சிவபெருமானும் இப்ப அவங்க அடுத்து சிவபெருமான்ட்ட போனாங்க. சிவபெருமானும் அருள் கொடுத்துட்டாரு. சரிப்பா சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு. தம்மை நோக்கி செய்து தவம் செய்த சுருதி வழிபாட்டான வெப்பமான வேள்வியை செய்யும் அவன் வெறுப்பும் 3 வரங்களையும் அருளினர். திருமாலும் விரும்பிய 3 வரங்களையும், எந்த 3 வரம்? ஒன்று நில உலகு, மற்றொன்று விண்ணுலகு, மற்றொன்று சத்தியலோக உலகு. இப்படி எல்லா உலகத்திலையும் அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்த காரணத்தினால் சிவபெருமானும் திருமாலும் பிரம்மாவும் அவர்களுக்கு வரத்தை கொடுத்தார்கள். கொடுத்ததுமே அத்தன்மையால் முனிவர்கள் நிறைவேற்ற உலகங்களிலும் சுதந்திரத்துடன் மகிழ்ந்து இருந்தனர். பிறகும் தாமிரபரணி நதிக்கரையில் சிறந்த வேள்விகளை செய்து கொண்டு இல்லறத்தில் இனிது இருந்தனர். இல்லறத்தோடு இருக்காங்க. அத்தனை முனிவர்களும் கல்யாணம் முடிச்சு இல்லறத்தோடு இருந்து தாமிரபரணி நதிக்கரை எங்க இருக்கு? திருநெல்வேலி. அங்கே ஒவ்வொரு புண்ணியதியா வந்து கடைசி கங்கை ஆற்றங்கரையில வந்து இப்ப எங்க வந்துட்டாங்க? தாமிரபரணிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தாமிரபரணி நதிக்கரை மூலியமா தான் எங்க போகுது? நமக்கு திருச்செந்தூர் கடலுக்கு எந்த நதி போகுது? தாமிரபரணி. இங்க தூத்துக்குடி இந்த சைட்லாம் பாத்துட்டீங்கன்னா அங்க எல்லா ஆறு போற ஆறு என்ன பாரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியில நீங்க போய் தண்ணியை குடிச்சு பாருங்க. இப்ப நமக்கு தாமிரபரணி தண்ணி வருது. நீங்க இங்க குடிக்கிற கடல் நீங்க திருநெல்வேலியில போய் குடிச்சு பாருங்க. அவ்வளவு தித்திப்பா இருக்கும் தண்ணி. அடியில் ஒரு வட்டம் திருநெல்வேலியில தண்ணியை குடிச்சிட்டு அங்க இருந்து வர மனசே இல்லை. அப்படி இருந்து தண்ணி தாமிரபரணி ஆறு அவ்வளவு சிறப்புடு. அப்படி அந்த தாமிரபரணி ஆறு அது ஓடி எங்க போய் கலக்கும்? கடல்ல போய் கடைசி கலக்கும். எல்லா நதியுமே எல்லா ஆறுகளுமே போய் கலக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அதுல அந்த காவிரி ஆறு மற்றும் கடலோடு கலக்கும் போது சனஞ்சனமா தான் கலக்கணும். அதுக்கு கோபம். இந்த காவிரி அதுக்கு கோபம். என்ன கோபம் கேட்கீங்களா? என்ன கோபமா இருக்கும்? கடல் வந்து என்ன கொடுத்தது? நஞ்ச கொடுத்தது. எங்க சிவருமனுக்கு நீ நஞ்ச கொடுத்தல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா தான் போய் கலக்குமா. எதுல? கடல்ல போய். காவிரியாரு காவிரி எங்க ஓடு? சோழ நாட்டுல ஓடுது. எங்க சாமிக்கு இப்படி நஞ்ச கொடுத்துட்டிய கடலே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா போய் கலக்கும். அங்க நீங்க கலக்கிற இடத்துக்கு நான் அடின்னு போயிட்டு வந்தோம் நாங்க எல்லாருமே. அது அப்பதான் சொன்னாங்க, ஏன் இப்படி சனஞ்சனமா கொஞ்சம் கொஞ்சமா போகுது அப்படின்னா எங்க சாமிக்கு நஞ்ச கொடுத்துட்டு. அப்ப யார் சொன்னா அப்படின்னா இந்த விஷயத்த வந்து நமக்கு மன்னர்மோம். நாங்க அந்த அடியார ஓசூர் அடியாரு நாங்க மன்னர் என்று அழைப்போம். அவங்க நல்லா சொற்பொழி பேசுவாங்க. நல்ல ஞானம் உடையவர்கள். சிவபூஜை எடுத்திருக்காங்க. நல்லா எல்லாருக்கும் போதிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் சொன்னாங்க. அப்படி சன்னஞ்சனமாக போய் கலக்கின்ற அந்த விஷயத்த நாங்க எல்லாரும் போய் பக்கத்துல இருந்து பார்த்தோம். அது மாதிரி திருவாலங்காட்டுல போய் காரைக்கிழமையரை பத்தி சிந்திச்சோம். சிந்திச்சு கரெக்டா அந்த பாட்டு கொங்கு திரண்டு நரம்புழுது அந்த பாட்டு பாடும்போது எல்லாரும் அங்க சுடுகாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாரு எல்லாத்தையும். சுடுகாட்டுல வச்சுதான் அந்த பாட்டையே படிச்சோம். சுடுகாட்டுல கூட்டு போய் அங்க அந்த பாட்டுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த மரம்லாம் அங்க சுத்தி இருக்கு. அந்த பாட்டுல சொல்லக்கூடிய அந்த மரம் எல்லாமே அங்க இருக்கு. பேய்கள்லாம் அங்க நடனமாடும் செய்யும் அப்படிங்கிறது எல்லாம் நைட்டு போனா பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அங்க இருக்கும். பேயெல்லாம் நீங்க கண்ணால பார்க்கலாம். நாங்க அதை நைட்டெல்லாம் போய் பார்க்கல. பகல்ல தான் போய் பார்த்தோம். கரெக்டா கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா அந்த சுடுகாடு இருக்கு. அங்க சிவபெருமான் பேய்களுக்கெல்லாம் நடனம் ஆடியிருக்காரு. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. சாமி பேய்களுக்கு தன்னுடைய திருவடியை காட்டுவாராம். ஏன் அப்படின்னா எல்லாரும் இந்த உலகத்துல வாழ முடியாம எல்லாரும் இந்த உலகத்துல வாழ முடியாம தற்கொலை பண்றாங்கல்ல. தற்கொலை பண்றவங்க எதா பிறப்பாங்க? பேயாக தெரிவார்கள். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு மனித பிறவி வாய்ப்பதே ரொம்ப கஷ்டம். மனித பிறவி வாய்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இறைவன் திருவருள் இருந்தா அவங்களுக்கு மனித பிறவி கிடைக்கும். இல்லைன்னா பேயாவே தெரியணும். பேயா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து சிவபெருமான் பார்த்து மனித பிறவி அல்லாத பிறவியே கொடுப்பாரு. அதனாலதான் தற்கொலை பண்ணக்கூடாது. அதனாலதான் அன்னைநாத பெருமான் தற்கொலை பண்ண போகும்போது முருகப்பெருமான் போய் அவரை தடுத்தார். என்னை ஏன் தடுத்தீங்க அப்படின்னதோ, எப்பா தற்கொலை பண்ணா மனித பிறவி வராது அப்படின்னு. தற்கொலை பண்ணிட்டாலே அடுத்து என்ன வராது? மனித பிறவி வரவே வராது. மனித பிறவி வந்தாதான் நம்ம உய்வடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன்குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையாவும் சொல்றாரு.
இந்த பிறவி அவ்வளவு முக்கியமான பிறவி. எழுகடல் மணலை அளவீடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படிங்கிறாரு அன்னைநாத பெருமான். 7 கடலோட மணலை கூட உட்கார்ந்து எண்ணிடலாம், நம்ம பிறவி எண்ண முடியாது. அதுலயும் முக்கியமா வாய்த்தது ஈதோர் பிறவி நம்தவக்கு மதித்திரிவுங்கிறாரு அப்பர் சாமியில். இந்த மனித பிறவி வீணாக்கிறாதையா, இந்திய தொலைக்காட்சிகளும் முதல் முறையாக அங்க போய் உட்காந்துடாதையா, உன் காலம் வீணா போயினியா அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க. நாம என்ன செய்யறோம்? சும்மானாலும் உட்காந்துருப்போம், சிவபெருமான சிந்திக்கிறதே கிடையாது. நீ உட்காந்து ஏதாவது பல எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். வந்தது போனது, அவன் இப்படி பேசிட்டானே, ஏன் அப்படி பேசிட்டானே அப்படின்னு பல இதை உட்காந்து சிந்திச்சாலும் சிந்திப்போமே தவிர இறைவனை நினைக்க மாட்டேங்குது. சும்மா இருக்கும் போதெல்லாம் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டு இறைவனை சிந்தித்து கொண்டே இருக்கு. சரி, அப்ப அரிது அரிது மானிடராய் பிறத்தல் இருந்து அதிலும் கோன்குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதை விட அப்படி கொடுத்திருந்தும் இறைவனை வழிபாடு செய்யலைன்னா நாம பிறந்தும் பயன் இல்லாம போயிடும். இது போச்சுங்க, பார்க்கவே இல்லை. அப்ப பிறவி ரொம்ப உயர்வாக நாம் கருத வேண்டும். அதுவும் மனித பிறவியை மதித்து சிவ பூஜை செய்து உய்வடைவதற்கு உண்டான வாய்ப்பை அதுக்காக தான் முருகப்பெருமான் செஞ்சு காமிச்சாரு திருச்செந்தூர்ல. திருச்செந்தூர் எவ்வளவு சிறப்பு செஞ்சு சாமி காமிச்சாரு. மனித பிறவி வந்தால் கட்டாயமாக சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று மலரோட செஞ்சு காமிக்கிறாரு. நான் எப்படி எங்க அப்பாவை பூஜை பண்றேன் பாத்தீங்களா, எல்லாரும் சிவ பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாரு முருகப்பெருமான். இந்த ராஜகோபுரம் 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அந்த கோபுரத்தை கட்டினது யார் தெரியுமா உங்களுக்கு? மௌனசாமி, ஆறுமுகசாமி, காசிசாமி. நீங்க அந்த மூவர் சமாதி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கா மூவர் சமாதி? யாருக்கா போயிருக்கீங்களா? பாருங்க, கோயிலுக்கு போயிருக்கீங்க, முதல்ல மூவர் சமாதி வணங்கிட்டு தான் அங்கேயே போகணும். இல்லையே மறந்துட்டீங்களா? சாமியை பார்த்துட்டு வந்தாலும் என்ன செய்யணும்? அந்த கோபுரத்தை ராஜகோபுரம் கட்டினவங்கள நம்ம அது அது அந்த கோயில் தான் அந்த மூவர் சமாதி. நாங்க எப்ப போனாலும் மாலை கட்டி அங்க கொண்டு போய் முதல்ல அந்த மூவர்களுக்கு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போகணும். அவங்க அப்படி அரும்பாடுபட்டு அந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. கோபுரம் கட்டும் போது பண வசதி இல்லை. உடனே என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசிக்கும் போது உடனே சாமி அவருக்கு கனவுல தோன்றி முருகப்பெருமான் சீதக்காதி வள்ளல போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சாமி சொல்ல, அந்த சீதக்காதி வள்ளல போய் மறுநாள் போய் உங்க 3 சாமி போய் பார்க்க போறாங்க. போனா அவர் ஒரு உப்பு மூட்டையை கொடுத்துருந்தாங்க, வச்சுக்கோங்க அப்படின்னா. என்னங்க நாங்க பொருள் கட்டோம், நீங்க உப்பு மூட்டையை கொடுக்கீங்க அப்படின்னா. அப்ப சொன்னாராம், இது இங்கதான் உப்பு, நீங்க திருச்செந்தூருக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா இது பணமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. போய் திறந்து பார்க்காங்க, பணமா இருக்கு. அதை வச்சுதான் என்ன செஞ்சாங்க? ராஜகோபுரத்தை மன்னர் செய்ய வேண்டியதை ஒரு அடியாரை வச்சு சாமி செய்ய வச்சாரு. அதுதான் திருச்செந்தூருடைய அந்த ராஜகோபுரம். அடியார்களாலும் கெட்ட முடியும் அப்படின்னு காட்டுனது திருச்செந்தூருடைய கோபுரம். எவ்வளவு சிறப்பு பாருங்க. சாமி அங்க கருணையே வடிவாகிய, அதான் கருணை கடலே போட்டின்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? திருச்செந்தூர் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவரு? கருணையே, கருணை கடல், கருணை கடலே கந்தா போட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. கரெக்டா கடற்கரை ஓரமா போட்டிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இப்ப இல்லையா? எடுத்துட்டாங்களா? அப்படியா? இப்ப இன்னைக்கு போனீங்களா? இப்போதைக்குல நேத்தா போனீங்க? அப்படியா? பாருங்க, போயிட்டு வந்தா சொற்பொழி கேட்டீங்களா? நேத்து வெரி குட், சிறப்பு. சரி, அப்படியா? அப்ப இந்த இப்ப ஏதோ கெட்டிக்கிட்டு இருக்காங்களோ எதுவும்? முடிய போகுது என்ன சார்? 7ஆம் தேதி கும்பாபிஷேகமே. ஜூன் தானே, ஜூலைல தானே, அடுத்த மாதம். அதுவே முடிஞ்சு. சரி, இதெல்லாம் நம்ம போய் எண்ணி பார்க்கணும். முருகன் எப்படிலாம் செஞ்சிருக்காரு. அவர் இந்த வெண்டி மாலை கவரை ஆட்கொண்டது, இந்த தலபுராணத்தை ஏற்ற வைத்தது, எண்ணில்லாத அற்புதங்கள்லாம் முருகப்பெருமான் செஞ்சிருக்காரு. பேசவே முடியாத குமரகுருசாமிகள். குமரகுருவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குமரகுருவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குமரகுருபரர் அவர் பேசவே முடியல. 5 வயசு வரைக்கும் அவர் பேச முடியல. நேரம் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவர் தாயார் நேரம் முருகா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டாங்க. பார்த்தா 5 வயசுல சாமி பேச வச்சு. அவ்வளோ அற்புதம்லாம் நடந்தது. பேச வச்சது யாரு? எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு பொண்ணு என்ன பண்ணா, கணவரை கூப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க,
கணவரை கூப்பிட்டுட்டு திருச்செந்தூருக்கு வந்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது இந்த சம்பவம். பேப்பர்ல படிச்சதுனால அவங்க சொல்றேன். குடும்பத்தோட வந்திருக்காங்க. கணவனாரும் மனைவியும் வந்திருக்காங்க. அவர் ரொம்ப நாளா பார்த்து 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 ஒரு 3 பவுன் செயின் போட்டிருக்காங்க. அந்த கணவனார் வந்து அந்த மனைவிக்கு. உடனே கடல்ல குளிக்கும் போது செயின் வந்து என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததும் உடனே இப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த தொலைஞ்சவங்க கூட கவலைப்பட மாட்டாங்க. இந்த கூட இருக்கிறவங்க வந்து அட பாவி 3 பவுன் இப்படி தொலைச்சு போட்டு இப்படி இருக்கே. சில பேர் பாத்தீங்கன்னா அதை பெருசு படுத்துவாங்க. வந்துட்டீங்களா உன் புருஷன் பார்த்து 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 உனக்கு போட்டானேடி அப்படி. அதுல இந்த பொண்ணு பார்த்தா முடிச்சு வச்சுக்கிட்டு முருகா உன்னை நம்பிலாம் வந்தேன் பாத்தியா அப்படின்னு அந்த அம்மா அப்படியே சொல்லிச்சான். எல்லாரும் கூப்பிட்டாங்களா, கணவனார் கூப்பிடுறாரு, இவன் தொலைஞ்சு போகுது, வேற கூட வாங்கி போட்டுக்கலாம், அழுகாத, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கணவர் கூப்பிட்டாரான். வரமாட்டேன்னு அந்த அம்மா நின்றுச்சான். நான் முருகனை நம்பி வந்தேன், எனக்கு தொலைஞ்சது கிடைச்சே ஆகணும், கிடைக்காம நான் அந்த திருச்செந்தூரை விட்டு வரவே மாட்டேன்னு உட்காந்துருச்சான் அந்த அம்மா. கடைசி பார்த்தா கூட்டம் கூடிருச்சு. எல்லாம் கூட்டம்னா ஆளு இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா இருந்த இடத்த விட்டு நகரல. திடீர்னு ஒரு ஆளு வேகமா கொண்டு வந்து இந்த உங்க செயின் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. உடனே அந்த அம்மா செயினை பார்த்ததும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே வாங்கி போடணும்னு நினைக்கிறேன். உடனே உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல என்ன கேட்டாங்களா, எடுத்து கொண்டு வந்தவர் உங்க பேரு, என் பேர் சரவணன் அப்படின்னாராம். முருகா நீ கொடுத்துட்டியே சாமி அப்படின்னாங்க. கருத்து பாருங்க. நம்பி போயிட்டா திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்கு நல்வடி. நம்பினோர் கைவிடப்படார். எந்த அளவுக்கு பற்று, ஆழ்ந்த பக்தி ஆழ்ந்த பக்தி, வைராக்கிய பக்தி இருந்தாதான் இறைவனை காண முடியும். வைராக்கிய பக்தி இல்லைன்னா காணவே முடியாது. அப்படி அந்த அம்மா மாதிரி பக்தி விஷயம் எப்படியும் முருகப்பெருமான் கொடுத்துப்பார். சொல்லிட்டே இருக்க மாட்டேன்னு அந்த உறுதிப்பாடு. எனக்கு எப்படி முருகர் கொடுப்பாரு, நான் வரமாட்டேன், கிடைக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னுச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க 3 தொலைச்சிக்கேடி அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டாலும் கூட அந்த அம்மா உறுதிப்பாட விடல. அப்படியா எங்க முருகர் கொடுப்பாரு அப்படின்னு இருந்தாங்க. கொடுத்த சாமி. அதுக்கப்புறம் தான் கணவரோடு சேர்ந்து வீட்டுக்கு போனாங்களாம். நிறைய சிறப்புகளா இருக்கு. சரி இதை முடிச்சுப்போம். 14 பாட்டு தான் இருக்கோமா, சரி கொஞ்சம் நேரம். அப்படி மூவற்றையுமே அவங்க அருள் பெற்று அவர்கள் அருள் விதிப்படி ஆராய்ச்சி முற்றுகையிட்ட சஞ்சீவி வினைகளை எல்லாம் அப்படி தாமர நதிக்கரையில் சிறந்த வேள்விகளை செய்து கொண்டு இல்லறத்தில் இருந்தார்கள். அதுக்கப்புறம் இந்த வரலாற்றை விரிவாக எடுத்து விளக்கிய தந்தையான வியாசரை சுகமுனிவர் வணங்கி துதித்து இவங்க இப்படிதான் திரிசுதந்தர்கள் வந்தார்கள்ங்கிறத சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதுல இப்ப 2வது கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. யார்கிட்ட? வியாச முனிவர்கிட்ட சுகமுனிவர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வினா அந்தனருடைய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டார். முதல் திரிசுதந்தர்கள் யாரு இப்ப சொல்லியாச்சு. என்ன சொன்னோம், அந்த 3 போய் தவம் பெற்று அவங்க திரிசுதந்தர்கள் 3 உலகத்திலும் போய் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. சிவலோகத்திலையும் விஷ்ணு லோகத்திலையும் பிரம்மலோகத்திலையும் போய் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அந்தனுடைய தொகையை சொல்லுங்கள் என்று இப்ப கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வியாச முனிவரை பார்த்து சுகமுனிவர் கேட்டார். அப்போ சொன்னாரு, அத்திரி சுதந்திரர்கள் 1000 பழமலையில் முக்கன் சிவனால் திருவடி மலர்களை அருள் விதிப்படி ஆராதித்து முற்றுகையிட்ட சஞ்சீத வினைகளை மாயையும் மலத்தையும் அகற்றி இருவரும் பேற்றையும் பெற்றிருந்தனர். இப்ப 1000 அந்தணர்கள் எங்க பூசை பண்ணாங்கன்னா பழமலை என்கின்ற இடத்துல போய் சிவபெருமானை பூசித்து இருக்கக்கூடிய அந்தணர்கள் 1000 பேரு. எந்த ஊர்ல? பழமலையில. அதே இது அடுத்தது சொல்றாரு, 2000 திரிசுதந்தர்கள் எங்க இருந்தாங்க? ஆறுமுக பெருமானாகிய திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 2000. யானையின் உதவியால் சொல்ற பாருங்க, பிறருக்கு அரிய செல்வம் மிகுந்து மதம் செய்யும் அஞ்சாமையுடைய பெரிய யானையின் உதவியால் மனைவியரை தழுவிய ஆறுமுக பெருமானிடம் 2000 திரிசுதந்தர்கள் தேவர்களுக்கு ஒப்பாக எச்சலவும் எதினராகி இருந்தார்கள். இப்ப முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்தர்கள் எத்தனை பேரு? திருச்செந்தூர்ல 2000. 1000 அந்தர்கள் யாரு? பழமலையில் பூசிக்கக்கூடிய சிவபெருமானை பூசிக்கக்கூடிய அந்தணர்களுக்கு 1000 அந்தணர்கள், முருகப்பெருமானை பூசிக்கக்கூடிய அந்தணர்கள் 2000 அந்தணர்கள். அதையும் பாத்தீங்கன்னா அந்த யானையை சொல்லும் போதே இருபெரும் யானை அப்படின்னாரு. ஏன்னா ஒண்ணு விண்ணுலக யானை, மற்றொன்று நில உலக யானை.
ரெண்டு, ஒண்ணு வள்ளி தேவியார், இன்னொன்னு தேவியானமே. மேல வந்து யானையால் வளர்க்கப்பட்டார்கள், இங்க யானையால் துரத்தப்பட்டார்கள். விநாயகர் பெருமான் துரத்துனார்ல, வள்ளியை துரத்துனார்ல, உடனே 5 முருகப்பெருமான் வந்தாங்க பாத்தீங்களா? அங்க ஒரு யானை, இங்க ஒரு யானை, அங்க தேவி யானை, இங்க விநாயகர் பெருமானே யானையா வந்தார். அது அணிச்சிறப்பு. நாள்தோறும் பெருமான் திருவடிகளை பிரிதல் இன்றி அன்போடு செந்திலில் அமர்ந்திருந்தனர். அப்படி திருச்செந்தூர்லயே அவங்க என்ன செஞ்சாங்க? அமர்ந்திருந்தார்கள். அப்புறம் புலிக்கால் முனிவருடைய பாம்பு முனிவரும் வழிபட்டு புலியூர் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்தனர்கள் எத்தனை பேரு? 3000 வந்தனர்கள். 1000 வந்தனர்கள் பழமலை, 2000 வந்தனர்கள் திருச்செந்தூர், 3000 வந்தனர்கள் சிதம்பரம். அடுத்து 4000 தொகை என்று கூறப்படும் பெருநலம் சிறந்த அந்தனர்கள் இதர்களுடைய தாமரை ஆசன பிரம்மபுரம் திருமாலுக்குரிய தலத்தில் தங்கியிருந்த 4000 அந்தனர்கள் யாருன்னா திருமாலுக்குரிய தலத்தில் இருக்கக்கூடிய 4000 பேர். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அங்கே திருமகள் கேள்வன் திருவுள்ள மகிழுமாறு திறக்க தவம் செய்து கொண்டிருந்தார்கள். நீலகண்டர் இழந்துள்ள திரு அண்ணாமலையில் 5000 பேர். அண்ணாமலையில் எத்தனை அந்தனர்களாம்? அதைத்தான் நம்ம இப்ப போறோம். 5000 அந்தனர்கள் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையில தான் பார்க்க போறோம். அப்ப ஏற்கனவே இன்னும் நம்ம பழமலையெல்லாம் போகல. 2000 திருச்செந்தூர் பார்த்தாச்சு, 3000 இது பழமலை. இதுக்கு இந்த அண்ணாமலை பக்கத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்னன்னு பார்ப்போம். பழமலைநாதர் பட்டமா இருக்கு பார்க்க. சரி, அடுத்து அருமையான் சகந்நாதம் என்னும் தலத்தில் 6000 பூசரர்கள் தேனை விரும்பி வண்டுகள் மொய்த்த துளசி மாலை சூடிய திருமாலை உள்ளம் கொண்டு சிறப்போடு அங்கே வழிபாடு செய்திருந்தார்கள். 6000 அந்தனர்கள். உலகம் முழுதும் வாழுதல் பொருட்டு உமாதேவி ஒப்பற்ற இடப்பாவம் கொண்ட சிவபெருமான் எழுந்தருளியுள்ள வளம் நிறைந்த திருவீழிமில்லையில 7000 அந்தனர்கள். திருவீழிமில்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1008 மலர்களை வைத்து திருமால் வந்து அங்கே பூசித்தார். எத்தனை மலர்? 1008 மலர்கள். டயம் சரியாயிடுச்சு, நம்ம இதோட முடிச்சுக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம தொடர்ந்து 7000 அந்தனரோட பாட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம அது என்னங்கிறத நம்ம அடுத்து என்னைக்கு பார்க்க போறோம்? திங்கக்கிழமை பார்த்துருவோம். பார்த்துலாமா? 7000 அந்தனர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 7000 அந்தனர் வந்து இது நிறைய சொல்லணும். அந்த திருமால் வந்து எப்படி சிவபூஜை பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெளிவாக சொன்னோம்னா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதனால நம்ம இத்துடன் இதுகாரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யணும். உலக பசுபாசதுந்தம் அதுவான உறவு கிளை தாயதந்தை அனைவாள மலசல சுவாச சஞ்ச அமதாளன் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாராய் தலமருகு பூலை தும்பை அணிசேயே சரவணபவாமுகுந்தன் மருகோனே பலகளை சிவாகமங்கள் வயல்வோனே அலனிமலை வாழ வந்த பெருமாளி பலகளை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமா கைலாயபுரம் விஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாயும் வெகண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி கீழாரும் பொருள் திருவாப்பு திருவாள் நமச்சிவாய தேவன் செயலாது மரபடியும் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்மையில் வளாது வெகமடிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத தீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றமும் வேலிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறு தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை குரசை தனிமையில் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறு ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் பார்வதி வதையே என்னாருடைய சிவனையை போற்றி வேல் முருகனுக்கு சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஜெகாம்பரம் குடிப்பே இல்லையோ